வணக்கம். இரண்டாவது அமர்வு தற்போது தொடங்குகிறது. இந்த இரண்டாவது அமர்வில் நம்முடன் இணைந்து உரையாற்ற இருப்பவர்கள் மக்கள் அதிகாரத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் தோழர் மருது அவர்கள் நம்மளோட உட்கார்ந்துருக்கிறாரு. அதே மாதிரி மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் தோழர் தீரன் அவர்கள் நம்மளோட உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ நாங்கள் 3 பேரும் தான் இந்த நிகழ்வை அடுத்த கட்டமாக நடத்த போகிறோம். இந்த நிகழ்வில் முதல்ல தற்போது என்ன நிலைமை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். பஞ்சாப்ல வந்திருக்கிறது. முன்னிலையில் சுமார் 6000 ஓட்டுகள் அதிகமாக வாங்கி முன்னிலையிலும் பின்னடைவு பாரதிய ஜனதா கட்சி தான் முன்னிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம கண்முறை பார்க்குறோம். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும், அதாவது சொம்பு வைத்து கொண்டு கர்நாடகாவுக்கு துரோகம் விளைவித்து விட்டார்கள் என்று மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்திய கர்நாடகாவில், அதே போல் காஷ்மீரில் பிடிபி கட்சி எந்த முன்னிலையில், காங்கிரஸ் என்சி கூட்டணி ஒரு இடத்திலும், பிஜேபி 2 இடங்களிலும், மற்ற கட்சிகள் 2 இடங்களிலும் இருக்கிறத நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். அதே போல் பீகாரில் 10 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணியும் 28 இடங்களில் பிஜேபி கூட்டணியும் அதிக அளவில் வெற்றி பெற்று, அதாவது வெற்றியை நோக்கி முன்னிலையில் இருக்குதுங்கிறதையும் நம்ம கண் முன்னாடி பார்த்துருக்கோம். விவாதத்துக்கு நம்ம போகலாம். சரிங்க தோழர் குறிப்பிட்ட விஷயங்கள் தொடர்ந்து நம்ம கவனிப்போம். இப்போ நம்ம முக்கியமாக இந்த அமர்வில் நம்ம எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, மோடி அரசினுடைய தோல்வி முகம் எப்படி இருந்தது, மோல்வி எப்படி தோல்வி முகத்தை நோக்கி தள்ளப்பட்டார் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப 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 முக்கியமானது. அந்த விஷயத்தை பரிசீலிக்கும் போது தான் நாம் இந்த தேர்தலில் பிஜேபியை எப்படி வீழ்த்தி இருக்க முடியும், அதை இன்னமும் சிறப்பாக செஞ்சுருக்க முடியும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி எப்படி இந்த தோல்வி முகத்திலிருந்து பிஜேபி கும்பல் என்னெல்லாம் நெருக்கடியை சந்தித்தார்கள் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம விரிவாக அலசி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ இதையெல்லாம் பரிசீலிப்பதன் மூலமாக தான் அதிலிருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப அடிப்படையானதாக இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம எல்லா பேத்துக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2014-19 மோடி ஆட்சிக்கு வந்தார். திரும்பவும் இப்போ 2024 தேர்தலில் மீண்டும் இந்த நிலைமைகள்லாம் போயிட்டுருக்கு. இப்போ தோழர் சொன்ன அடிப்படையில் எவ்வளோ முன்னாடி பின்னாடிங்கிறலாம் பார்க்குறோம். இதில் 2014லையும் 2019லையும் அதெல்லாம் நிறைவேற்றினாரா அப்படின்னு கேட்டால் நிறைவேற்றலை அப்படிங்கிறது நம்ம மக்கள் எல்லா பேத்துக்குமே தெரியும். அவர் சொன்ன எந்த கோரிக்கைகளும் பெரிய அளவுக்கு நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அப்போ நிறைவேற்றப்படலை அப்படின்னாலே தோல்வி முகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மத்தியில் எழலாம். அப்போ ஒரு வேளை நிறைவேற்றலை, அவர் ஏற்றுக்கிட்ட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றலை, அப்போ இது தோல்வி முகம் எடுத்துக்கிறதா அப்படின்ற பார்த்தோம் அப்படின்னா அது முக்கியமாக, அதாவது அது மட்டுமே தோல்வி முகம் இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ மோடி முதலில் அவரோட மோடியினுடைய முகம் எப்படி கிழிந்தது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன் அதாவது விஷயங்களும் மோடிக்கு எதிராக நடந்துச்சு. உதாரணத்துக்கு கருப்பு பணம் ஒழிக்க போகிறதா சொல்லி 500,000 செல்லாத பிரச்சனையை திடீர்னு அறிவிச்சார். நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துச்சு. நூற்றுக்கணக்கானவர் வரிசையில் நின்று இறந்து போனாங்க. அப்போ இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் அடக்குமுறைகள் மோடியின் ஆட்சி காலம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதா அந்த 2014லிருந்து 2019 வரைக்குமான அந்த காலகட்டம் அப்படிங்கிறது. அப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, இதே மாதிரி பல்வேறு சட்டங்கள், மக்கள் விரோத சட்டங்களும் அதில் கொண்டு வந்தாங்க. அப்போ இதெல்லாம் தொடர்ச்சியாக கவனிக்கும் போது மோடி அரசு அப்படிங்கிறது முக்கியமாக மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டுருச்சு அப்படிங்கிறது தான். அதாவது என்ன அப்படின்னா, கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னு ஒரு பக்கம் பேசினாங்க. ஆனால் கருப்பு பண முதலைகளையே பார்த்திங்கன்னா இவங்க வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சி வச்சதில் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு மல்லையா போன்றவர்கள்லாம் பிஜேபியினுடைய முக்கியமான நிதியமைச்சர் அருண்ஜேட்லியை சந்தித்து விமானம் ஏறி போனதாலாம் அந்த தகவல்லாம் வெளிவந்துச்சு. அவர் விஜய் மல்லையா பிஜேபியினுடைய ஒரு எம்பியாக இருந்தவர், முக்கியமாக நியமன எம்பியாக இருந்தவர். அப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறது, இந்த கருப்பு பண ஒழிப்புன்னு சொல்லி பேசின இந்த மோடி அரசு எப்படி கருப்பு பண முதலைகளை காப்பாத்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுது. இதெல்லாம் மோடியினுடைய முகத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக கிழியுது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு நிகழ்வு நடக்குது. அப்போ நீங்கள் அதே காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. ஒரு மிகப்பெரிய போராட்டம். தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நம் களத்தில் உட்கார்ந்துருந்தோம். அப்போ அந்த போராட்டங்கள் எல்லாம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, மோடியினுடைய பல்வேறு தாக்குதல்களுக்கும் எதிரான ஒரு போராட்டம் தான் அந்த போராட்டம் முக்கியமாக. ஆனால் இருந்தாலும் கூட அந்த போராட்டம் ஒரு நாடு தழுவிய அளவில் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு தமிழ்நாட்டு அளவில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி
குறிப்பாக குஜராத்தில் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் லட்சக்கணக்கான வணிகர்கள் அங்கே களத்தில் இறங்கி குஜராத்திலே சொந்த மாநிலத்திலே மோடியினுடைய சொந்த மாநிலத்திலே அவருக்கு எதிராக வந்து போராடினாங்க. அப்போ அந்த போராட்டமும் கூட குஜராத்தை தாண்டி பெரிய அளவுக்கு வந்து பரவலை. ஆனால் மோடிக்கு எதிரான எதிர்ப்பு, அந்த மோடியினுடைய உண்மை முகம் இருக்குல்ல, அது வந்து கிழிஞ்சு வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான். அதாவது மோடி எப்படிப்பட்ட நபர், நம்மளுக்கெல்லாம் எதிரான நபர் அப்படிங்கிறத வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் தான் அந்த காலகட்டம்னு சொல்லணும். அந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் ஒரு போராட்டம் நடந்துச்சா அப்படின்னு இல்லை, அங்கங்கே ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் முக்கியமாக வந்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில தான் வந்து 2019 வந்து மீண்டும் வந்து மோடி வந்து ஆட்சிக்கு வர்றாரு. மக்கள் மத்தியில் இருந்த எதிர்ப்புணர்வை வந்து முக்கியமாக அன்னைக்குள்ள எதிர்க்கட்சிகள் தங்களை அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த எதிர்ப்புணர்வை தம்பக்கம் கொண்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து முன்னெடுக்கலை அப்படிங்கிறது பல்வேறு வகையிலையும் அன்னைக்கும் நம்ம பேசணும். எப்படி வந்து இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணி மீண்டும் 2019 வந்து மோடி வந்து மீண்டும் வந்தார் அப்படிங்கும்போது பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசணும். அப்போ அந்த 2019க்கு பிறகு நடந்த விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, முக்கியமாக மோடி அரசினுடைய தோல்வி முகம் அப்படிங்கிறது ஒரு எப்படி சின்ன சின்ன மலைத்துளிகளாக அங்கங்கே விழுந்துக்கிட்டு இருந்தது, எல்லாம் கூட்டு சேர்ந்து ஒன்று சேர்ந்து எதிர்த்து மோடிக்கு எதிராக நின்ன மாதிரி அந்த போராட்டங்கள் இந்தியா முழுவதும் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் சிஏஏ சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி மோடி அரசு பயங்கரமான தாக்குதல் தொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லா பேர் மேலேயும். என்ன தாக்குதல்னா, குறிப்பாக காஷ்மீரில் வந்து சிறப்பு அதிகார சட்டத்தை வந்து ரத்து பண்ணாங்க. காஷ்மீரில் உள்ள தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து தூக்கி உள்ளே வச்சாங்க. ராமர் கோவில் பிரச்சனையில் வந்து அப்போ தான் வந்து தீர்ப்பு வந்துச்சு. முக்கியமாக வந்து ராமர் கோவில் வந்து குறிப்பாக பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோவிலை வந்து அவங்களுக்கு தான் சொந்தம், அதாவது பாபர் மசூதி இருந்த இடம் வந்து இந்துக்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் தான் வந்து வந்துச்சு. அப்போ மோடி அரசினுடைய தாக்குதல் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து மிகப்பெரிய அளவில் ஏறி தாக்கி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 2019 சிஏஏ போராட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க. சிஏஏ போராட்டத்தை அந்த சட்டத்தை கொண்டு வந்தோடனே போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது இந்தியாவில் ஏற்படுத்திய தாக்கம் அப்படிங்கிறது சாதாரணமாக சொல்ல முடியாதுங்க. ஒரு புதிய இந்தியா பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் வந்து சொன்னோம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அது எப்படியாவது இஸ்லாமிய மக்களை தனிமைப்படுத்தி தாக்கி அவங்கள வந்து சித்திரவதை முகாமில் அடைச்சு இந்த நாட்டில் ஒட்டுமொத்தமாக ஒரு வெறுப்பு வன்முறையை மத ரீதியான மக்களை பிளவுபடுத்தி இந்த நாட்டையே கூறு போடுவதற்கு போடப்பட்ட திட்டம் தான் அந்த திட்டம். அந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் உடச்சிச்சு அப்படிங்கிறது தான். சிஏஏ போராட்டம் அப்படிங்கிறது மக்கள் அங்கே உள்ள ஷாஹின் பாக்கில் நம்ம பார்த்துருப்போம். ஷாஹின் பாக்கில் மக்கள் ஆரம்பித்தாங்க. இந்தியா முழுவதும் ஷாஹின் பாக்குகள் தொடங்கப்பட்டது. அதற்கு ஆதரவாக டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், டெல்லி பல்கலைக்கழகம், ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகம், இப்படி உயர்கல்வி படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் களத்தில் இறங்கினாங்க. இப்படி நாடு முழுவதும் அந்த சிஏஏ போராட்டத்துக்கு அந்த சிஏஏ போராட்டத்தில் பெரும்பான்மையான மக்கள் உள்ள கலந்துக்கிற ஆரம்பிச்சது இருக்குல்ல, இது மோடி அரசினுடைய ஏறி தாக்குதல் தொடுக்கிட்டு போயிட்டு இருந்த அந்த நிகழ்வை தடுத்து நிறுத்துச்சு. அப்போ ஒரு நிமிடம் வந்து அவனை பிடிச்சி நிறுத்தினது இந்த போராட்டம் தான். அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் எல்லா மக்களுடைய பங்கேற்போட விரிவடைஞ்சு போயிட்டு இருக்கும் போது தான் கொரோனா காலகட்டம் வந்துச்சு. அந்த கொரோனா காலகட்டமும் வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது. இந்த மோடி அரசினுடைய தாக்குதல் அப்படிங்கிறது வடமாநில தொழிலாளர்கள் மீது, அதாவது திடீர்னு ஒரு நாள் நைட்டில் அறிவித்த அந்த அறிவிப்பு, உடனே ஊரடங்கு அப்படின்னு சொன்ன அந்த அறிவிப்பு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளர்களை ஏதுமற்றவர்களாக நடுத்தரில் நிறுத்துச்சு. வண்டி கூட இல்லாமல் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நடந்தே வந்து போனாங்க. பல பேர் உயிர் போச்சு. அப்படி அதுக்கு எதிரான போராட்டங்கள் பல இடங்கள் நடந்துச்சு. இவன் சொல்லக்கூடிய அந்த தொழிலாளர், வட இந்திய தொழிலாளர்கள், இப்படி பலரும் வந்து பல இடங்கள்லையும் வந்து போராட ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி பார்த்தோம். அப்போ இந்த மோடி அரசினுடைய நடவடிக்கைகள், குறிப்பாக வந்து மோடி அரசினுடைய கார்ப்பரேட் நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அதுக்கு எதிரான மக்கள் போராட்டங்களாக இருக்கட்டும், அது ஒரு நிமிஷம் மோடிக்கு எதிராக திரும்பி நின்று மோடியை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டது அப்படிங்கிறது இந்த சிஏஏ போராட்டத்தில் இருந்தும், அதே மாதிரி இந்த கொரோனா காலகட்டத்தில் நடந்துச்சு. அது முடிஞ்சு நம்ம எல்லா பேரும் பார்த்த முக்கியமான இன்னொரு நிகழ்வு நடந்தது. அதுதான் டெல்லி சலோ, விவசாயிகளினுடைய போராட்டம். டெல்லியை நோக்கி போவோம், நம்மளுடைய கோரிக்கை 3 வேளாண் சட்டங்களை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியை நோக்கி புறப்பட்ட விவசாயிகள் 1 கோடி பேர், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான டிராக்டர்கள் அங்கே போய் வந்து காத்திருந்தாங்க. ஒரு வருடம் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து உயிரை விட்டாங்க. அப்போ இதெல்லாம் நடந்து தான் வந்து அன்னைக்கு மோடியை பணிய வைத்தார்கள்.
விவசாயிகள் போராட்டத்தின் பக்கம் கூட வரல மோடி. வெளிநாட்டில் போய் வந்து பிரியங்கா சோப்ராவை போய் பார்த்து பேசுறாரு, ஆனால் விவசாயிகளினுடைய போராட்டத்துக்கு வரல. அப்போ இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களின் மத்தியிலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. மோடியின் முகத்திரை ஒட்டுமொத்தமாக தோல்வி முகம் அப்படிங்கிறது. விவசாயிகள் போராட்டத்தை நடத்தி குக்கி மெய்தி மக்களிடையே ஒரு மிகப்பெரிய பிளவு, பெண்களை நிர்வாணமாக இழுத்துருந்தாங்க. அதை பார்த்து பொறுக்க முடியாத இந்திய சமூகமே கொந்தளிச்சிச்சு. ஆனால் வந்து மோடி வந்து அதை பற்றி வாயே திறக்கலை. அப்போ இந்த வாய் பேசாத கள்ள மௌனி இன்னும் பல்வேறு வகையில் ஊமக்கொட்டான் அப்படின்னு பல்வேறு வகையில் மக்கள் எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பித்தாங்க. இதில் மோடியினுடைய தோல்வி முகம் இன்னமும் தீர்க்கமாக வந்து போயிட்டே இருக்கு அப்படிங்கிறதான். இதை தாண்டி அக்னிபாத்துக்கு எதிராக நடந்த மாணவர்கள் போராட்டம், இதே மாதிரி வந்து பல்வேறு இடங்கள்ல அடுத்தடுத்து வந்து போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ இறுதியாக இந்த தேர்தல் தொடங்குவதற்கு முன்னாடி கூட வந்து மோடி என்ன செஞ்சாரு, எப்படியாவது ராமர் கோயிலை திறந்து விட்டுட்டு மீண்டும் ஒரு அலையை வந்து உருவாக்கிடுவோம், எப்படியாவது நம்மளுக்கு ஆதரவு ஒரு அலையை உருவாக்கிடுவோன்னு மிக பிரம்மாண்டமா இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்கணும், இந்தியா முழுவதும் வந்து ராமர் கோயிலை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு பல நாட்களாக பிரச்சாரம் செய்து பல இடங்கள்ல பள்ளிக்கூடங்களுக்கு கூட விடுமுறை விட்டு பல மாநிலங்கள்ல எல்லா பேத்துக்கும் விடுமுறை விட்டு எல்லா பேத்தையும் கலந்துக்கிற மாதிரியான இந்த மத நிகழ்வில் வந்து எல்லா பேத்தையும் உள்ள கொண்டு வந்தாங்க. அப்ப நாடு முழுவதும் வந்து எங்க பார்த்தாலும் ராமர் கோவில் ராமர் கோவில் ராமர் கோவில்ன்ற பேச்சு தான். அப்ப இதன் மூலமா வந்து மோடி தனது தேர்தல் ஆதாயத்துக்காக இதை பயன்படுத்திக்கிற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டவர்த்தனமா அன்னைக்கே போட்டு உடைச்சோம். பல பேர் வந்து அதுக்கு எதிராக வந்து பேசினாங்க அன்னைக்கு. அப்ப இதெல்லாம் நடந்துச்சு. அப்ப மோடி எப்படியாவது இதை பயன்படுத்திக்கிட்டு திரும்ப நம்ம வந்து நம்மளோட அலையை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இப்ப திரும்ப சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தினது, இதெல்லாம் வந்து திரும்ப அவங்க பொது சிவில் சட்டத்தை உத்தரகாண்டில் அமல்படுத்தினது, இதெல்லாம் அடுத்தடுத்து வந்து செய்யறாரு. இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மீண்டும் விவசாயிகள் போராட்டம் வெடிக்குது. விவசாயிகள் போராட்டம் 2.0 வெடிச்ச உடனே வந்து இன்னைக்கு மோடியினுடைய ஒட்டுமொத்த தோல்வி முகமும் மீண்டும் வந்து அது ஒண்ணுமே இல்லை, மோடி ஏற்படுத்தின அலையெல்லாம் எல்லாம் புஸ்வானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மீண்டும் வந்து எந்திரிச்சு வந்து நிக்குது. அப்போ ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இந்த மோடிக்கு எதிராகவும் பாய்சத்துக்கு எதிராகவும் பல்வேறு இடங்கள்ல எந்திரிச்சு நிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மோடியினுடைய தோல்வி முகம் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா நம் கண் முன்னாடி நிக்குது அப்படிங்கிறது தான். இப்போ இதற்கு எதிராக நாம் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால தொடர்ந்து இது சம்பந்தமா வந்து தோழர்கள் வந்து பல்வேறு விஷயங்களையும் விவாதிக்க இருக்கிறோம். கவனிங்க. இப்போ ரிசல்ட்டை பற்றி கூடுதலாக சில விஷயங்கள் இருந்தால் தோழர் சொல்லுவார். அதாவது அண்மையில் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இன்றைக்கு வந்து காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஏறத்தாழ 60 முதல் 80 தொகுதிகள் வரைக்கும் தான் வித்தியாசம் இருக்கு. ஆனால் 101 தொகுதிகளில் 1000க்கும் குறைவான வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்கு. மிக முக்கியமான ஒரு விஷயம். இதில் யார் ஜெயிப்பாங்க போவாங்க என்பது எல்லாம் பிரச்சனை. இப்போ நாம் பேச வேண்டிய இல்லை தோழர் பேசியதற்கு மிகவும் தொடர்புடைய ஒரு பிரச்சனையை நான் சொல்ல வரேன். இது தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இன்னைக்கு திருப்பூரில் கிட்டத்தட்ட 25,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோழர் சுப்பராயன் முன்னிலையில் இருக்கிறார். தோழர் சச்சிதானந்தம் கிட்டத்தட்ட 40,000 ஓட்டுகள் முன்னிலையில் இருக்கிறார். டிஆர் பால் எடுத்துட்டோம்னா 60,000 ஓட்டுகளுக்கு முன்னிலையில் இருக்கிறாங்க. கனிமொழி எடுத்துக்கிட்டோம்னா 1,00,000 ஓட்டுகள் முன்னிலையில் இருக்கிறாங்க. ஒரு கட்சி அடுத்தது ஆட்சி அமைக்க போகிறது என்ற ஒரு கனவிலே இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஓட்டு வித்தியாசம் என்று பார்த்தோம்னா காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் 60 முதல் 70 வரை தான் இந்தியா முழுக்க எல்லா ஊடகங்களும் வித்தியாசம் சொல்லுது. ஆனால் 101 தொகுதிகளில் 1000க்கும் குறைவான ஓட்டுகள் எப்படி இப்படிப்பட்ட வித்தியாசம் மிக குறைவாக இப்படி சாத்தியம்? ஏன்னா எக்ஸிட் போல் நான் தொடங்கும் போதே சொன்னேன், தொடங்கும் போதே பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி ஒன்று போட்டுட்டு தான் அவங்க தொடங்குறோம். நாம் ஆரம்பத்திலிருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மோடி தோற்று விட்டார் என்பதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எப்படி தோற்றார், ஏன் தோல்வி முகம்? நம்ம தோல்வி முகம் பேசும்போது நான் தோல்வி முகம்லாம் கிடையாது என்று நமக்கு வியாக்கியானப்படுத்தி பல வகுப்புகள் எடுத்துட்டு பல பேர் இருக்கலாம். ஆனால் நாம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மோடி தோல்வி முகத்தில் இருக்கிறார். இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி அதானி பாசிச கும்பல் மிகப்பெரிய நெருக்கடியிலே இருக்கிறது என்பதை பற்றி நாம் தொடர்ச்சியாக பேசினோம். இன்றைக்கு மோடி முதல் 4 சுற்றுகள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்றால் என்ன பொருள்? இப்ப 16,000 ஓட்டு லீடிங்ல வந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து முதல் 4 சுற்றுகள் அவர் வந்து பின்னடைவைக்கு எப்படி போனார், என்ன காரணம்? வளர்ச்சி நாயகனா தளர்ச்சி நாயகனா என்பதை பற்றி மக்கள் புரிந்து வைத்திருக்கிறான்னு சொல்ல வரேன். மோடி தான் வளர்ச்சியின் நாயகன் என்று பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அம்பானியும் அதானியும் ஏன் இந்த ஆளும் வர்க்கம் முழுக்க பிதற்றிக் கொண்டிருக்கிறது.
ஆனால் அந்த தொகுதியின் மக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வளர்ச்சியின் நாயகன் அல்ல, தளர்ச்சியின் நாயகன் என்று சொல்கிறார்கள். அது வெறும் மோடிக்கு மட்டுமல்ல, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபைசாபாத்தில் அயோத்தி இருக்கக்கூடிய பகுதியிலேயே யார் முன்னிலையில் இருக்கிறார்கள்? இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு மோடி வெல்கிறார் தோற்கிறார் என்பதல்ல. எக்ஸிட் போல்ல சொன்ன விஷயம் என்ன? காங்கிரஸ் எத்தனை ஓட்டு, 40 சீட்டு வாங்கணும், 70 சீட்டு வாங்கணும், என்டிஏ கூட்டணி 100 கூட வராது என்று பேசியவர்கள்லாம் எப்படி இப்போ 200 230 நோக்கி போயிட்டு இருக்குது? முடிவுகளில் இவங்க என்ன தில்லுமுள்ளு செய்வாங்க என்பது வேறு விஷயம். ஆனால் இது எப்படி சாத்தியம்? 400+ தான் நான் போவேன்னாரு, இன்னைக்கு 290க்கு மேலே நொண்டி அடிச்சுட்டு வந்துட்டே இருக்குது கீழே, குதிரை மேலே போகாமல் கீழே இறங்கிட்டு இருக்குது. எப்படி சாத்தியம் என்பது தான் சாத்தியமாக்கியது எது? இந்தியா கூட்டணியா, இல்லை அவருக்கு நெருக்கடியை உருவாக்கியது எது? இந்தியா கூட்டணியா, இல்லை மக்களின் போராட்டங்களா என்பதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்கணும். குறிப்பாக நாடு முழுக்க அடுத்தடுத்து மோடி அரசுக்கு எதிராக மக்கள் நடத்திய போராட்டங்கள்னா ஒரு காட்டாற்று வெள்ளம் பீரிட்டு வரும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மரமோ இல்லை ஒரு பாறாங்கல் விழுந்தது போல, அது ஒரு சின்ன ஓடையா மாறுவது போல ஒரு மிகப்பெரிய ஒரு தடையை இந்த மக்கள் உருவாக்கினார்கள். உருவாக்கியது எந்த இடம் என்பது மிக நம்ம பரிசீலிக்க வேண்டியதும். பிஜேபி பலவீனமாக இருக்கக்கூடிய தென் மாநிலங்களில் அல்ல, மாறாக பிஜேபியின் இதயமாக இந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட் என்று சொல்லக்கூடிய இந்தி மக்களின் இதயம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தான் எது? அந்த பகுதி தான் பிஜேபியின் தொடக்க காலம் முதல் இப்போது வரை பிஜேபிக்கு இதயமாக இருக்கிறது. இப்போ ஒரு மனிதனுக்கு இதயம் பலவீனம்னா சீக்கிரம் செத்துருவான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இன்றைக்கு உயிரோடு இருக்கலாம், ஹார்ட் ஆபரேஷன் பண்ணுனாங்கன்னா இன்னைக்கு உயிரோடு இருக்கலாம். ஆனால் அந்த இதயம் பலவீனப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை. ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த உடல் உறுப்பிலேயே இதயம் மிக முக்கியமானதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த இந்துத்துவத்தின் இதயமாக, காவி பாசிஸ்டுகளின் கோட்டையாக என்று பெருமை பேசி அனைத்துமே மிகப்பெரிய ஓட்டை விழுந்திருக்கிறது. இப்பொழுது வேண்டுமானால் நீங்க ஈயத்தை போட்டு பூசி மூடி வைக்கலாம், ஆனால் இப்போது மூடி வைக்க முடியாது என்பதைத்தான் நம்ம சொல்றோம். இப்ப தோழ விளக்கமோ சொன்னார்கள், இப்ப 2014 2019 மிகப்பெரிய நெருக்கடியை மக்களுக்கு அவர் கொடுத்தார். ஆனால் RSS பாஜக அம்பானி அதானி பாசிச கும்பலுக்கு நெருக்கடி இல்லை, பெரிய அளவில் மிகப்பெரிய சிக்கல் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் மூலமாக, குறிப்பாக மராத்தா போராட்டமாகட்டும், ராஜ்புத் போராட்டமாகட்டும், வீரம் செறிந்த விவசாயிகள் போராட்டமாகட்டும், இவையெல்லாம் எதை உருவாக்கியது? இந்துத்துவத்தின் இதயத்திலே கடப்பாறையை சொருகி இருக்கிறது என்பது உண்மை. அதுதான் அவர்களுக்கு நெருக்கடி. அப்ப நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 543 மக்களவை தேர்தலிலே, மக்களவை தொகுதிகளிலே 272 எடுத்தால் பெரும்பான்மை அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அவன் என்ன கணக்கு வச்சிருப்பாங்க? சத்தீஸ்கர், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, உத்தரகண்ட், ஜார்க்கண்ட், பீகார், ஊபி, இந்த 8 தான் பசுவளைய மாநிலங்கள். பசுவளைய மாநிலம்னா என்ன? இங்கெல்லாம் பசுவெல்லாம் புனிதமாக வச்சுக்குவாங்க, மாட்டை சாமியாக கும்பிடுவாங்க, சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு மாநிலங்கள் தான் நமக்கு ஹார்ட் கோர் மாநிலம். அப்போ இந்த மாநிலங்கள் கூட்டினாவே 214 200க்கு மேலே சீட்டு வந்துடுது. இதில் 200க்கு 200 ஜெயிக்கும் என்பதுதான் எக்ஸிட் போலில் வந்த விஷயம். எக்ஸிட் போல் சொன்ன விஷயம்னா 200க்கு 200 ஜெயிச்சிருவாங்க, அங்கே தோக்கவே மாட்டாங்க. அங்கே தான் அங்கே அடி விழுதுட்டு இருக்குதுன்னு நம்ம சொல்லுறோம். அங்கே தான் அடி விழுது. எப்படி இப்படி சாத்தியம்? அப்போ 400 சீட்டு ஜெயிப்போம் என்று சொன்ன மோடி இப்போ அதை பற்றி பேசவே முடியாத ஒரு சூழலுக்கு போனது மட்டுமில்லை, நேற்றைய தினம் இந்த நிர்மலா சீதாராமன் என்ற நிம்மியும் கூட இன்னொருத்தரை கூட்டிட்டு போய் இந்த எலெக்ஷன் கமிஷன்ல ஐயோ தகராறு பண்ணிடுவாங்க, நாங்கள் ஜெயிக்க விடாம சதி பண்ணிடுவாங்க என்று புலம்பக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியது எது? எது கரை ஒதுங்கும்? செத்து போனது கரை ஒதுங்கும். அதே போல மோடி என்ற திமிங்கிலம், மோடி மீது வைக்கப்பட்ட, மோடி என்ற நபர் மீது உருவாக்கப்பட்ட அந்த பிம்பம் கரை ஒதுங்கி போயிடுச்சு. 2014 மாதிரி இல்லை, 2019 போல அல்ல, இப்போது அது கரை ஒதுங்கி விட்டது. அவரை பற்றியான பிம்பம் இருக்கு இல்லையா, 56 இன்ச்சு மார்பு, வளர்ச்சியின் நாயகன், புல்வாமா நாயகன், எதை வேணா செய்வாரு என்பதில் மக்கள்கிட்ட எடுபடவில்லை. எடுபட்டிருந்தா இன்னைக்கு ஹரியானாவில் பிஜேபி இந்த அளவுக்கு பின்னடைவுக்கு போயிருக்குமா? ஊபியில் எடுத்துட்டோம்னா சரிக்கு சரியாக இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி ஒரு முக்கியமான இடங்கள்ல அவங்க இருக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் அங்கே செய்த சந்தேஷ்காலி பகுதியில் அவர்கள் செய்யாத ஆட்டமே கிடையாது. அந்த சந்தேஷ்காலி பாலியல் பிரச்சனைகள் தொடர்பாக
விசாரித்த எஸ்பி பிஜேபியில் சேர்ந்துருவாரு. அது சம்பந்தமாக பேசிய உயர்நீதிமன்ற நீதிபதி பிஜேபிக்கு போயிடுவார். ஒட்டுமொத்தமாக அந்த மாநிலத்தையே அவர்கள் சுவீகரித்து மன்னிக்கணும் உறிஞ்சி எடுத்துக்கொண்ட சூழல்ல இன்னைக்கு எப்படி 31 தொகுதிகள் திரிணாமுல் காங்கிரஸ் அங்கே வந்து முன்னிலைக்கு வந்திருக்கிறது. ஆக இந்த மோடியோடைய பொய் பிரச்சாரத்தையும் மாய பிம்பங்களையும் நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை. இதை நாம மட்டும் இல்லை, பலரும் சொல்றாங்க. எந்த அலையும் இல்லாத ஒரு தேர்தல் இது. மோடி மீதான ஒரு பாச அலையோ இல்லை மன்மோகன் ஏற்க 2014 இருந்த மாதிரி மன்மோகன் சிங் வந்து ஒரு யூஸ்லெஸ் பர்சன், எதற்கும் லாயக்கற்றவர் என்று சொன்னார்கள் அல்லவா, எதற்கும் லாயக்கற்ற இப்படி ஒரு அலையோ எந்த அலையும் இல்லாத ஒரு அலை. இதில் தான் அவர்கள் ராமன் அலையை உருவாக்க முயற்சி பண்ணார்கள். அது உருவாக்கின இடம் கடலில் உருவாக்குனா அது அலையாக இருக்கும், உருவாக்குறது சாக்கடையில் இல்லை ஒரு குளத்தில். அது எந்த பயனுமே இல்லாமல் போகுது. ஆக எந்த அலையுமே இல்லாமல் ஒரு 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 தேர்தலை இந்த நாடு இப்போது சந்தித்திருக்கிறது என்பது மிகவும் முக்கியம். அப்போ அதையும் தாண்டி நீங்கள் சொல்லும் போது சில விஷயத்த சொன்னீங்க. இந்த அயோத்தியில் ராமர் கோயில் திறந்தாச்சு, திறந்த உடனே ஓட்டுலாம் அப்படி பிச்சுக்கிட்டு மாலை அப்படி மேலே வந்து பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கேயே பிச்சுக்கிட்டு கொட்டல. இந்த ஃபைசா பார்த்து கதையை இப்போ கேட்டோம். அங்கே யார் வந்திருக்காங்க? சமாஜ்வாதி முன்னிலை வந்திருக்கு. எப்படி சாத்தியம்? வாரணாசியில் எப்படி மோடி முதல் 4 சுற்றுகளில் பின்னணி வைக்க போறாரு? எப்படி சாத்தியம்? ஏனென்றால் உங்களுடைய அது என்ன சொல்றது, உங்களுடைய இட்லி அங்கே வேக இல்லை, உங்கள் மாய்மாலங்கள் உங்கள் வேலையை அங்கே செய்யவில்லை. எங்கிறது பிரச்சனை தொடங்குது? ராமர் கோயிலை கட்டும்போது தொடங்குது. முழுசா கோயிலை கட்டல, சங்கராச்சாரிய கூப்பிடல, அவனை கூப்பிடல, இவனை கூப்பிடல, சரி ஏதாவது ஒன்று பூசி மூலிகை திறந்தா ஓட்டு விழுவும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ என்ன சொல்றாங்க கட்சிக்காரங்க, நீ ஜனவரி மாதமே தேர்தல் வச்சிருந்தா பிரச்சனை கிடையாது. அதையும் தாண்டி இப்போ என்ன ஆகி போச்சுன்னா ராமர் கோயிலை இப்போ சீன்றதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. இப்போ அதனால இப்போ அண்ணாமலை என்ன பேசுறாருன்னு பார்த்தோம்னா, ஏன் ராமர் கோயில் கட்டணும், முன்னாடி குழந்தை ராமர் அந்த ராமர் இந்த ராமர் கதையெல்லாம் பேசிட்டு இப்போ வருமானம் வருவதற்கு மிக முக்கியமான ஒரு வேலை, அதனால தான் ராமர் கோயிலாம் கட்டணும். இப்படி அவர்களே தங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. சரி, இப்படி எடுத்துக்கோங்க. ஏன் புல்வாமா தாக்குதலை போல வேறு ஏதாவது ஒரு அலையை உருவாக்கி இருக்கலாம் இல்லையா? ஏன் அலையை உருவாக்க முடியவில்லை? இப்போ நீங்கள் அண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் தொடங்கிய பிறகும் தேர்தலுக்கு நெருக்கமாக கூட சத்தீஸ்கர்லையும் மகாராஷ்டிரத்திலையும் மாவோயிஸ்டுகள் படுகொலை என்ற பெயரில் அவர்கள் மீது திட்டமிட்டு நிராயுதபாணியாக இருந்தவர்களை சுட்டுக் கொண்டாங்க. ஏன் அமித்ஷா சொன்னார், நாங்கள் இன்னும் 2 வருடங்களில் ஏன் 1 வருடத்தில் நக்சலிசத்தை ஒழித்து காட்டும்னு பேசினார். இப்படி எதுவுமே மக்கள் மத்தியில் ஏன் எடுபடவில்லை? அது மட்டும் விடுங்க. இப்போ பிஜேபி தன்னுடைய சாதனையாக ஏதாவது சொல்லிக்க முடியுமா? எதுவுமே சொல்ல முடியல. இப்போ 370 ஆர்டிகல் ரத்து பண்ணோம், இது மிகப்பெரிய சாதனைன்னு சொன்னாங்க. சாதனையின் விளைவு என்ன பாருங்க, ஓட்டு அதிகமாக போட்டிருக்காங்க, இதுதான் சாதனையா? இதெல்லாம் என்ன செய்ய முடிச்சு? இப்போ வரைக்கும் தேர்தல் முன்னால் நடத்த முடியல. ஏன் நடத்த முடியல? அது உன்னுடைய தோல்வி முகம் இல்லையா? அது உன் நெருக்கடி கிடையாதா? அப்ப எதுவுமே செய்ய முடியல. இப்ப நான் என்ன கேட்கறேன், என்ன நீங்க சொன்னீங்க 370 ஆர்டிகல் நாங்க ரத்து பண்ணிட்டோம்னா நீங்க யார் வேணா போய் நிலம் வாங்கலாம்னு சொன்னீங்க இல்லையா? யார் நிலம் வாங்கினாங்க? ஏன் வாங்க முடியல? இதை கேட்பது யாருன்னா, இதுவரைக்கும் யாரு பிஜேபிக்கு ஆதரவா இருந்தார்களோ அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப மீரட் பகுதியில் இருக்கிற மக்கள் சொல்றாங்க, ஓ உக்ரைன்ல போற நிறுத்துக்கு நீங்க தான் முயற்சி பண்ணீங்களா, ஏங்க மணிப்பூர்ல நிறுத்தலை என்று கேட்பதெல்லாம் யார்? உங்களுக்கு இதுவரை ஆதரவாக இருந்த நபர்கள். உங்களுக்கு ஆதரவாக யார் இருந்தார்களோ அவர்கள் வந்து அந்த இதை சொல்றாங்க. அப்ப அந்த மகாபாரதம் ராமாயணம் இந்த கதை பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த அஸ்திரத்தை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ராமா இதை வைத்துக்கொள், கிருஷ்ணா இதை வைத்துக்கொள், இந்த அவருக்கு இன்னொருத்தர் இருப்பார் அர்ஜுனா இதை வைத்துக்கொள்ளு, ஒவ்வொன்றா கொடுப்பாங்க இல்லைங்களா? அப்படி போடுற எல்லாமே பணால் ஆயிடுச்சு. அந்த அஸ்திரங்களை எதுவுமே வேலை செய்ய விடாமல் போயிடுச்சு. அதனால தான் நம்ம துறக்கும் போது நான் சொன்னேன், அவர் இறுதியாக ஒரு அவதாரம் எடுத்தார், நானே கடவுளுங்கிற அவதாரம் எடுத்தார். அப்படி சொல்லியும் பார்த்தோம்னா வாரணாசியில் முதல் 4 சுற்றுகள்ல அவர் வந்து பின்னாடி டவுன்ல இருக்கிறாரு. ஏன் இப்படி ஆகி போச்சு? மோடி ஒரு செல்லாக்காசு, ஏற்கனவே மக்கள் மத்தியில மக்கள் போராட்டங்கள் முன்பு செல்லாக்காசு ஆகி போன நபர் இந்த மோடி. பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் வெறுக்கத்தக்க நபர்களாக இந்த நாட்டில் மாறி போய் விட்டார்கள் என்பது நம்ம பார்க்கிறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, 5 மாநில தேர்தல் முடிவுகள் வந்தபோது இந்தியா கூட்டணி கட்சிகள் உட்பட எல்லாரும் விரக்தியில் இருக்கிறாங்க. எது வந்து எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுத்தது அப்படின்னா மக்கள் போராட்டங்கள். இந்த சாக்ஷி மாலிக் தலைமையில் 2-3 பேர், ரொம்ப எண்ணிக்கை மிக மிக குறைவு, தங்கள் மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்முறைக்கு எதிராக அந்த மல்யுத்த வீராங்கனைகள் நடத்திய போராட்டம். விவசாயிகள் வராங்க, எங்களுடைய மகள்களே
உங்களுடைய பதக்கங்களை கங்கையில் வீசாதீர்கள், எங்களிடம் கொடுங்கிறாங்க. அப்ப என்ன ஆல்டர்னேட்டிவ்? ஒரு கவர்மெண்டா இந்த சாக்ஷி மாலிக் உள்ளிட்டவர்கள் தங்கள் பதக்கங்களை கங்கையில நாங்க வீசல, நீங்க வச்சுக்கோன்னு சொல்றாங்க. இது தோல்வி முகம் கிடையாதா? பிரஜ்பூஷன் சிங்கை வந்து பதவி விட்டு நீக்க முடியல, நீ நீக்கிறியா, நீக்கலாம் நான் 8 தொகுதியில் நீ ஜெயிக்க விடாம ஒன்று பண்ணுவேன்னு மிரட்டிட்டு இருக்கிற. இது தோல்வி முகம் கிடையாதா? பிஜேபி சொன்னா எல்லாருமே செய்வாங்க, கட்சி A to Z ஒன்றா அப்படியே கேட்கும் என்ற நிலைமையெல்லாம் மாறி போச்சு. ஏன்? மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு இல்லை, அதனால் கட்சியில நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு பயலும் இல்லை. ஆக இந்த நடந்த போராட்டங்கள் எல்லாம் ஏதோ திடீர்னு இந்த பிஜேபி தோற்று போனது இருக்குல்ல, தோற்றுப்பட்டு தண்ணீர்பா நடந்தது கிடையாது. இது மக்கள் போராட்டங்கள், விலைவாசி உயர்வாகட்டும், வேலையின்மைக்கு எதிரான போராட்டமாகட்டும், அக்னிபாத்துக்கு எதிரான போராட்டமாகட்டும். பீகார்ல அக்னிபாத்துக்கு எதிரான போராட்டம் மிகப்பெரிய அளவில் வரும். யாரு கண்டது? தமிழ்நாட்டில் இது போன்ற பகுதியில் மிகப்பெரிய போராட்டம் நடக்கவே கிடையாது. ஆனாலும் மிகப்பெரிய போராட்டம் பீகாரில் நடைபெற்றது. அது வட இந்திய மாநிலத்தில் வேலையே கிடையாது, இருந்தால் ஒரு வேலை என்னது, இராணுவத்தில் போய் வேலை செய்ய வேண்டிய வேலை தான். அப்படிப்பட்ட ஒரு வேலையும் அவர்கள் நினைக்கிறார்கள் தங்கள் தியாகத்துக்கு மதிப்பு இல்லை இங்க. அதுக்கு உடனே அவர் இறங்கி வராரு, இல்லை நாங்கள் போலீஸில் உங்களுக்கு அதிகமான அளவில் உங்களுக்கு நாங்கள் வந்து கோட்டா கொடுப்போம், வாட்ச்மேனில் கோட்டா கொடுப்போம், எதை கொடுத்தாலும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. நீங்கள் சொல்லும் போது ஒரு விஷயம் மட்டும் கூட வருது போல, அதாவது என்ன அப்படின்னா, பிஜேபியோட ஒரு பிரமுகரே வந்து முக்கியமாக பிரச்சார பொறுப்பாளராக இருக்கிறவர், அவர் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, நாங்கள் இந்த மாதிரி ராமன் கோவில் கட்டும் போது வந்து தேர்தல் நடத்தியிருந்தா கூட வந்து பெரும்பான்மையாக வந்து நாங்கள் வந்து ஜெயிச்சிருப்போம். இப்போ வந்து அதெல்லாம் முடிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு கிட்டத்தட்ட. அந்த மாநிலங்கள்லாம் எங்கள் மாநிலங்களில் என்ன பிரச்சனை முன்னுக்கு வந்திருக்கு அப்படின்னா வந்து முக்கியமாக நீங்கள் சொல்கிற மாதிரி வேலையின்மை பிரச்சனை, அது மாதிரி வந்து பணவீக்கம், இந்த பிரச்சனையெல்லாம் முன்னிலைக்கு வந்து இன்னைக்கு வந்து நிற்கிது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. இப்போ நீங்கள் சொல்லும் போது அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சரியா, இது ஒரு பிஜேபிக்காரரே வந்து பேசக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இங்கே பதிவு செய்ய வேண்டியது. அதனால்தான் மோடி கடவுள் அவதாரம் வச்சிருக்கிறார். இப்போ இந்து மதத்தில் பார்த்தோம்னா கல்கி பகவான் ஒருத்தர் இருக்காரு. அந்த பகவானுக்கு உருவமே கிடையாது. எப்படி நீங்கள்லாம் அழிஞ்ச பிறகு இந்த உலகம் மிக மோசமான சூழலும் கல்கி நேரடியாக குதிரையில் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுவார் என்பது ஒரு ஐதீகமாக நம்பப்படுகின்ற ஒரு மூட நம்பிக்கை தான். இப்போ நான் தான் கல்கி பகவான் இவர் கிளம்பி வந்துருக்காரு. ஏற்கனவே ஒரு கல்கி பகவான் செக்ஸ் ஸ்கேண்டல் கேஸில் மாட்டி அவர் ஆள் சேர்த்தே போயிட்டார். இப்போ இவர் கல்கி பகவான் கிளம்பி வந்திருக்காரு. நாம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த மணிப்பூர் போராட்டமாகட்டும், இதெல்லாம் மணிப்பூரில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த குக்கியின மக்களை எப்படி ஒழிச்சு கட்ட முடியும் அப்படின்னா, மெய்தி மக்களுக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுத்துருவோம். எஸ்டி அந்தஸ்து கொடுத்துட்டோம் அப்படின்னா குக்கி மக்களை ஒழிச்சு கட்டலாம் என்று தான் அவர்கள் தொடங்குகிறார்கள். அதாவது தோல்வி என்பது என்ன, உன் இலக்கிலே நீ தோற்று போவது, அது நாங்கள் ஜெயிச்சோமா தோத்தமாங்கிறது இல்லை. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, அரசையும் இந்த நிர்வாகத்தையும் வைத்துக்கொண்டு, அதற்கு பிறகு மெய்தி இனவெறியர்களையும் வைத்துக்கொண்டு அந்த மக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க. அதன் மூலமாக நிற்கல. இப்போ என்ன வச்சுன்னா, மணிப்பூரில் மெய்தின மக்களுக்கு எதிரான கட்சியாக பிஜேபி மாறி போச்சு, குக்கியின மக்களுக்கு எதிரான கட்சியாக மாறி போச்சு. அதாவது பிஜேபி மார்த்தட்டிய விஷயம் என்ன, 2014 முன்பு மணிப்பூரில் தேர்தல் நடத்தவே முடியாது, ஆயுதப்படைகள் இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கு திருப்பி 10 ஆண்டுகள் கழித்து அந்த மணிப்பூரில் குக்கி மக்கள் சொல்கிறார்கள், இனிமேல் உங்களோட ஒட்டு உறவு கிடையாது என்ற நிலைக்கு அவர் கொண்டு வந்து விட்டுவிட்டார். இதுக்கு பேர் தான் நெருக்கடிங்க, இதுக்கு பேர் தான் தோல்விங்க. மணிப்பூரில் ஏன் நிற்க முடியல தேர்தலில்? காஷ்மீருக்கு போய் நான் கொடியேற்றுறேன், நான் கன்னியாகுமரி தியானம் பண்ணுறேன்னு சொல்றீங்களா, ஏன் மணிப்பூருக்கு போக முடியல, போனா என்ன ஆகும் என்று தெரியும். இதுதான் நெருக்கடி. ஒரு நாட்டின் பிரதமர் என்று சொல்லக்கூடிய நபர், அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கே போக முடியாது என்ற சூழல் இருக்கு இல்லையா மணிப்பூர்ல, அதுதான் உங்களுடைய நெருக்கடின்னு நம்ம சொல்லுறோம். அது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் 370 ஆர்டிகல் ரத்து பண்ணும்போது என்ன சொன்னாங்க, லடாக்ல இருக்கிற மக்கள் மிக சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு தன்னாட்சி உரிமை கொடுப்போம் நாங்கள். அது நடந்து ஏறத்தாழ 4-5 வருடங்கள் ஆகி 4 வருடங்களுக்கு நெருங்கி விட்டது. இன்றைக்கு அந்த மக்கள் பிஜேபிக்கு எதிரான ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட சக்தியாக மாறி இருக்கிறாங்க. அவங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆக நீ என்ன சொன்ன, என்ன நினைச்ச, ஏதோ இந்த 2ஆ உடைச்சிட்டோம் அப்படின்னா காஷ்மீர் மக்கள்லாம் வந்து அனாதையாயிருவாங்க நினைச்சேன். இல்ல, ஏற்கனவே லடாக் மக்களுக்கு காஷ்மீர் மக்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடு கூட இப்போது போய்விடும். 2 பேரும் மீண்டும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். எல்லையை நீ பிரித்திருக்கலாம், மனங்களை பிரிக்க முடியாது, விடுதலை உணர்வை பிரிக்க முடியாது என்றல்லவா இன்னைக்கு அவங்களா இருக்கிறாங்க. ஆக இதை உருவாக்கியது உன்னுடைய தோல்வி முகம். அந்த மக்கள் போராட்டங்கள் உன்னை நெருக்கடியிலும் தோல்வியிலும் அல்லவா வந்திருக்குது. கண்டிப்பாக தோழர். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து பல்வேறு மாநிலங்களில் எப்படி காஷ்மீரில், மணிப்பூரில்
இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி அவனோட தோல்வி முகத்தை வந்து இட்டு போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதில் பல்வேறு மாநிலங்கள்லையும் வந்து பல்வேறு வகையில் மோடி அரசினுடைய தோல்வி முகம் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ அதில் வந்து குறிப்பாக வந்து இன்றைக்கி விவசாயிகள் மத்தியில் ஏற்பட்ட போராட்டங்கள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி இப்போ பிஜேபியினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தோல்வி முகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் வந்து இருக்குது. இப்போ அந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு. தான் சொல்லாரு. இப்போ வந்து இந்த பிஜேபியோட நம்ம தோல்வி முகத்தை வந்து பற்றி ஃபஸ்ட்டு பேசியிருந்தோம். அந்த தோல்வி முகத்தால் வந்து ஏற்பட்ட நிலைமைகள் வந்து பல்வேறு மாநிலங்கள் நடந்த போராட்டங்கள் வந்து பேசணும். ஆனால் இந்த தேர்தலில் வந்து அது எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம புள்ளி விவரத்தோட பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக வந்து இந்த முதற்கட்ட தேர்தலில் வந்து நடந்த அந்த 102 தொகுதியில் வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த போது கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணி வந்து 50 தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றிருக்கு. இந்தியா கூட்டணி வந்து 49 தொகுதிகள் வந்து வெற்றி பெறுது. ஆனால் இன்னைக்கு அந்த 102 தொகுதியில் இந்த தேர்தலோட நிலைமை என்னன்னா, குறிப்பாக என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்ற அந்த 50 தொகுதியில் வந்து 5.1% வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக. அதே மாதிரி இந்தியா கூட்டணி ஜெயிச்ச அந்த 49 இடத்துல 2.4% வந்து வாக்கு வந்து குறைஞ்சிருக்கு. இதுதான் வந்து இது சில உதாரணங்கள் இருக்கு. எப்படின்னா இந்த இது வந்து தரவு வந்து யார் வெளியிட்டாங்கன்னா தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சில உதாரணங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தல் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி இருந்த அந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட வந்து 74.62% வந்து வாக்கு ஓட்டு வந்து இருக்கு. ஆனால் இந்த தேர்தலில் இந்த முதற்கட்ட தேர்தல் நடந்தபோது வெறும் 57.65% தான் வந்து வாக்கு வந்து பதிவாயிருக்கு. அப்போ இது கிட்டத்தட்ட எவ்வளோ இதுனா 17% வந்து வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு. வாக்குப்பதிவு என்பது ராஜஸ்தான் வந்து யாரோட மாநிலம் அப்படின்றது தெரியாங்க, யார் ஃபுல்லாக பிஜேபியோட கண்ட்ரோல் தான். அதேமாரி மத்திய பிரதேசத்துலேயும் இப்போ சட்டமன்ற தேர்தலில் வந்து 76.22 வாக்கு சதவீதம் வந்து பதிவாயிருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் முதற்கட்டமாக நடந்த தேர்தலில் 67.75% தான் வந்து வாக்கு பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 9% வந்து இந்த டைம் வந்து வாக்கு வந்து சரிஞ்சிருக்கு, வாக்குப்பதிவு வந்து சரிஞ்சிருக்கு அப்படின்றதான் பார்த்தோம். அதேமாரி ஊபியில் வந்து பிஜேபி வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச அந்த காசியாபாத் தொகுதியில் வந்து 55.89% வந்து வாக்கு வந்து பதிவு இருந்தது அப்போ. ஆனால் இப்போ 49.88% தான் வந்து இப்போ வந்து வாக்கு பதிவாயிருக்கு. அதேமாரி தான் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச அந்த கௌதம புத்தா நகரில் வந்து கிட்டத்தட்ட அந்த 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் என்பது 60.49% வந்து இருந்தது. ஆனால் இந்த வாட்டி வெறும் 53.63% தான் வந்து வாக்கு பதிவாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தோல்வி முகத்தால் இவன் ஏற்பட்ட வந்து இந்த வாக்கு சதவீதம் எல்லாமே குறைஞ்சிருக்கு. இது வந்து குறிப்பாக வந்து நீங்கள் இப்போ கொண்டாட்டத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, குஜராத்தில் வந்து அவருடைய நிர்வாகிகள் ராய்டர்ஸ் அப்படி அந்த நிறுவனம் வந்து வெளியிட்டு வெறுப்புணர்வு இருக்கு இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்துதுன்னு பாருங்க. குறிப்பாக அந்த நீங்கள் சொன்னதான் அந்த ராமர் கோயில் அப்போ திறந்துருந்தாங்கன்னா பிப்ரவரி மாதம் மார்ச் மாதத்தில் வந்து நீங்கள் வந்து தேர்தல் நடத்துனீங்கன்னா வந்து பசியாலையும் வேலையின்மையாலையும் வறுமையினால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மத்தியிலே வந்து பெரிய அதிருப்தி வந்து ஏற்பட்டுருக்குது. நீ குறிப்பாக வந்து அவங்க என்ன பண்ணாங்க, நோட்டாக்கு ஓட்டு போட வந்து முன் வந்துருக்குறாங்க. 2019 தேர்தலையும் வந்து வெற்றி அப்படின்றதான் முக்கியமான விஷயம். இது என்னன்னா இப்போ வந்து பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கியமாக காரணம் தான் ஆதிக்க சாதிகள் தான். குறிப்பாக வந்து ராஜ் சாதிகள், அப்புறம் ராஜ்புத், மராத்தா சாதிகள் தான். இப்போ இவங்க வந்து பிஜேபிக்கு எதிராக வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து சமீப காலமாக வந்து கட்டி அமைச்சுன்னு வராங்க. குறிப்பாக வந்து அவங்க பணக்கார விவசாயிகள் இந்த டெல்லி செலவு போராட்டத்தில் மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் இந்தியாவே அதிர்ந்து போனது. அந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் அவங்கள வந்து அடக்கி ஒடுக்குனாங்க. எப்படி வந்து டிராக்டரை மேலே ஏற்றி கொண்டது, இந்த மாதிரியான அடக்குமுறைகளை வந்து கண்டு அவங்க வந்து இன்னைக்கு பிஜேபி மேலே அவ்வளோ வந்து எதிர்ப்பு உணர்வாக இருக்கிறாங்க. குறிப்பாக அதேமாரி இந்த ராஜ் சாதில் தான் வந்து மல்யுத்த வீராங்கனைகள் அவங்களுடைய போராட்டம் வந்து பார்த்துருப்போம். அந்த பிரிஜ் பூஷன் வந்து பாலியல் வன்கொடுமையால் அந்த பிரச்சனை ஒட்டி டெல்லியில் நடந்த போராட்டம் இதெல்லாமே அந்த ஜாட் சாதியினர் தான். அப்போ இதுக்கு எதிராக வந்து அந்த போராட்டத்தில் கூட அந்த பெண்களை வந்து அந்த மல்யுத்த வீராங்கனைகள் எந்த அளவுக்கு வந்து அடிக்க ஒடுக்கணான்றதை நம்ம பார்த்தோம். இதோட விளைவு என்னன்னா ஜாட் சாதி சமூகத்தின் எல்லாருமே வந்து இன்னைக்கு பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக வந்து கிளர்ந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க, போராட்டம் ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது வந்து ஒட்டுமொத்தமாக
குஜராத், உத்தரப்பிரதேசம் இது போன்ற பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற ஜாட் சாதியினர் வந்து பிஜேபி எதிர்த்து போராட்டம் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஓட்டு வந்து போடுறது மாட்டேன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்புத் அந்த சமூகத்தினர் வந்து பிஜேபியோட எம்பி வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது வந்து இழிவாக வந்து பேசியிருப்பார். இதை எதிர்த்து வந்து அந்த ராஜ்புத் சமூகத்தினர் வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த எம்பியை வந்து திரும்பி வந்து பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பண்ணியிருக்காங்க. மாநாடுகளும் வந்து நடத்தியிருக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ராஜ்புத் சமூகத்தில் வந்து இழிவாக பேசுறதுனால அந்த மக்கள் போராடுறாங்க. இப்போ இந்த எம்பியை வந்து திரும்பி வாங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த எம்பி வந்து படேல் சாதியை சார்ந்தவர். அப்போ இவரை திரும்பி வாங்கினா அந்த சமூகத்தோட வாக்கு வந்து போயிடும். அதேமாதிரி இந்த ராஜ்புத் சமூகம் இல்லாத சமூகத்தினர் வந்து வாக்கு போயிடுன்ற இந்த ஒரு நிர்பந்தமும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான், பயத்தில் வந்து இந்த ராஜ்புத் சமூகத்து மக்கள்கிட்ட போயிட்டு அந்த எம்பியை வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து இந்த ராஜ்புத் சமூகத்தை சார்ந்ததான யோகி ஆதித்யநாத் அவர் வச்சு பேசுகிறான். எதுக்குமே அந்த மக்கள் வந்து அசரலை. அவங்களுடைய போராட்டத்தை, அவங்களுடைய கோபத்தை அந்த ராஜ்புத் சமூகத்தை சார்ந்த பெண்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மாசமா வந்து அந்த போராட்டங்கள் வந்து நடத்தின்னு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த மராத்தா சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்க கிட்டத்தட்ட வந்து இடஒதுக்கீடு வந்து 10% இடஒதுக்கீடுக்காக வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து அவங்க நடத்தின்னு வராங்க. இந்த யூபியில் வந்து அதே மாதிரி இந்த ராஜஸ்தானில் 9% வந்து இந்த ராஜ்புத் சமூகத்தை சார்ந்தவங்க வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த 25 தொகுதிகள் இருக்குது அந்த ராஜஸ்தானில். ஆனால் இது கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த 25லேயும் வந்து பிஜேபி தான் வந்து வெற்றி பெற்றிருப்பான். ஆனால் இந்த டைமில் வந்து அது வந்து கொஞ்சம் வந்து சிக்கலாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த 9% மக்கள் வந்து இந்த மகா கூட்டத்தை வந்து கூட்டி மகா பஞ்சாயத்தை வந்து கூட்டி இதுமாரி பிஜேபிக்கு வந்து எதிராக வந்து நாங்கள் வாக்கு போட மாட்டோம், தேர்தலை வந்து நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. 2014-19 பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு காரணமே இந்த மகா பஞ்சாயத்து தான். அந்த மகா பஞ்சாயத்தை கூட்டி தான் ஒட்டுமொத்தமாக வந்து பிஜேபிக்கு வந்து நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு முடிவெடுத்து ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அதே மகா பஞ்சாயத்தில் பிஜேபிக்கு எதிரான தீர்மானம் ஏற்றப்பட்டு அவங்கள வந்து இன்னைக்கு புறக்கணிச்சிருக்காங்கன்றதான் இந்த நோக்கம். அப்போ இந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா, இது ஏதோ வந்து இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் வந்து கம்மியாக இருக்குது அது மட்டும் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் பார்க்குறதா? அப்படி இல்லை. குறிப்பாக அதான் மீண்டும் சொல்கிறேன், 2014லையும் 2019லையும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் இந்த ஆதிக்க சாதியினர்லாம். ஏன்னா இவங்க வந்து பிஜேபியோட அவ்வளோ நெருக்கமானவங்க, பிஜேபி ஜெயிக்கணுன்றதுக்காக பல்வேறு தீர்மானங்களை எழுதி பண்ணுவாங்க. அப்போ மக்கள் அடித்தாலுமே அவனுக்கு இங்கே தான் மருத்துவத்தோழர் சொல்லும் போது கூட சொன்னார், அந்த சமூகத்தில் இருந்தால் 200 தொகுதிக்கு மேலே வந்து ஜெயிச்சுட்டு போயிடலாம் இந்த பசுவாலைங்களா மாநிலத்தில். ஆனால் இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கிற இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக வந்து தீர்மானம் வச்சு இது பண்ணுறாங்க. அப்போ அவனோட அடித்தளம் என்பது இங்கே வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குது. அவனுடைய ஆட்டம் வந்து இங்கே முடிவுக்கு வந்துருக்குது. இந்தமாரி மக்கள் அடித்தளம்லாம் ஒன்றும் கிடையாது, நீ நினச்சதெல்லாம் வந்து செய்ய முடியாது அப்படின்றது தான் இந்த மக்களுடைய போராட்டங்கள் வந்து உணர்த்துது. அதேமாரி இந்த தேர்தலில் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் வெற்றி பெறதுக்கு முக்கியமானது இளைஞர்கள் தான் காரணம். குறிப்பாக வந்து முதல் தலைமுறையாக வந்து ஓட்டு போடுற அந்த இளைஞர்கள் வாக்கு இது வச்சு தான் வந்து அதிகமாக வந்து ஜெயிச்சான்னு சொல்லிட்டு புள்ளி வரும் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு இந்த தேர்தலில் வந்து அந்த இளைஞர்கள் வந்து பங்கெடுக்கலை. ஏன் அப்படின்னா இவனுடைய இந்த கார்பரேட் நலன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் தனியாருக்கு தாரை வார்த்தது நம்ம வந்து பார்த்தோம். அது வந்து என்னன்னா வேலை வாய்ப்பின்மை வந்து மிக தீவிரமாக வந்து ஏற்படுத்திருக்குது. இப்போ தமிழ்நாடு கேரளானா இங்கே வந்து தனியார் நிறுவனங்கள் எதுவும் இருக்குது, அப்படி எதுவும் அந்த அளவுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனால் வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரசு வேலை தான் அவங்கலாம் போகிறது. அப்போ 2022 கொண்டு வந்த இந்த அக்னிபாத் திட்டத்தை எதிர்த்து பீகாரில் உத்தரப்பிரதேசில் எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த போராட்டத்தில் நம்ம முன்னுதாரணமாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே தமிழ்நாட்டில் வந்து பேசியிருந்தோம். அந்த அளவுக்கு மாணவருடைய போராட்டம், இளைஞருடைய போராட்டம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ சமீபமாக நடந்த உத்தரப்பிரதேசில் வந்து போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு வந்து 60,000 சீட்டோ என்னமோ தான் வந்து போட்டி. அது கிட்டத்தட்ட 48 லட்சம் பேருக்கு மேலே வந்து அதுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க, போட்டி போட்டிருப்பாங்க. அதுலேயும் வந்து வினாத்தாள்களை வந்து வெளிவிட்டது அப்படின்றது அந்த ஃபோர்ஜரி நடந்து அதுக்கு எதிரான மாணவர்களுடைய போராட்டம். இப்படி இந்த போராட்டங்களூடாக மாணவர்கள் யாருமே இந்த டைம் வந்து ஓட்டு போட போல. அதுவும் குறிப்பாக இந்த முதல் தலைமுறையினர் இந்த வருஷத்துக்கு இப்போ ஓட்டு லிஸ்ட் ரீசெண்டாக வந்து வாங்கி இப்போ இந்த தேர்தலில் வந்து ஓட்டு போடுறவங்க யாருமே ஓட்டு போடல. சொல்லும் போது வந்து அந்த முதல் தலைமுறை தான் வந்து 2014 முக்கியமாக மோடிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அதிகமாக, 2014 2019. ஆனால் இன்னைக்கு அது இல்லை அப்படின்றது இது எதை காட்டுதுன்னா இந்த மோடியோட இந்த பிஜேபியோட இந்த ஆட்சி தான்
மக்கள் விரோத ஆட்சி தான். குறிப்பாக வந்து எல்லாத்தையும் தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்து இன்னைக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தாத ஒரு நிலைக்கு இன்னைக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கில் இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் வந்து இருக்கிறாங்க. அந்த நிலைமை தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக இந்த தேர்தல் அது மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு தான். கண்டிப்பாக சொல்லலாம். நீங்கள் சொல்லும் போது இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இடஒதுக்கீடு கேட்டு வந்து போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தை எப்படி வந்து அந்த மக்களுக்கு துரோகம் இழைச்சாங்க அப்படிங்கிறதும் ஒரு வரலாறு. ஏன் அப்படின்னா வந்து அங்கே வந்து இப்போ சிவசேனா கூட்டணியிலேருந்து இப்போ வந்து ஏற்கனவே சிவசேனான்ற கட்சியவே உடச்சி நீங்கள் பிஜேபி தம்பக்கம் சேர்த்துக்கிட்டாங்க. ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா அங்கே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மராத்தா சாதியினருக்காக பேரளவுக்கு ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டம் வந்து நீதிமன்றத்தில் கூட நிற்காது அப்படிங்கிறத மக்கள் நல்லா உணர்ந்துட்டாங்க. இப்போ அதோட விளைவு என்ன நடக்குது அப்படின்னா வந்து இனிமே வந்து இந்த ஆள் வந்து பொம்மை தான், பிஜேபியினுடைய பொம்மை தான் ஏக்நாத் சிண்டே. அப்போ உண்மையாலே இங்கே யார் வந்து செயல்படுறதுன்னா நவீன் பட்னாவிஸ்னு ஒரு பிஜேபியினுடைய துணை முதல்வராக இருக்கிறார் தேவேந்திர பட்னாவிஸ். அவர் தான் வந்து உண்மையிலே வந்து இங்கே வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு மக்கள் வந்து தெளிவாக உணர்ந்துருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும், இந்த மராத்வா சாதி மக்களினுடைய போராட்டம் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஒரு 33% வரைக்கும் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து இருக்கிறாங்க. அவங்க கட்டியமைச்ச போராட்டமும் வந்து பயங்கரமாக வந்து நடந்துச்சு. அது ஒட்டுமொத்தமாக வந்து இந்த பாய்சு கும்பலுக்கு எதிராக திரும்பி இருக்கின்ற விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக நீங்கள் இப்போ சொன்ன விஷயங்களில் இன்னைக்கு மோடி கும்பலுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய நெருக்கடியில் ஒன்று மக்கள் போராட்டங்கள். அதோட விளைவாக வந்து இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா வாக்கு சதவீதம் வந்து தொடர்ந்து குறைவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அவர்கள் எந்த முன்னாடி தோழரோ 2 பேரும் குறிப்பிட்டதான், அதாவது இந்துத்துவத்தின் இதயம் சொல்லக்கூடிய அந்த இதயத்தில் பெரிய ஓட்டம் விழுந்துருச்சு அப்படிங்கிறதான். அப்போ அந்த மாநிலங்களில் எல்லாம் வாக்கு சதவீதம் வந்து குறையுது அப்படிங்கிறதும், அவர்களுக்கு எதிரான சக்திகள் குறிப்பாக வந்து அவர்களுக்கு ஆதரவாக இருந்த சக்திகள் கூட இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக விலகி போகிறதும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து பார்க்குறோம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தேர்தலில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பிஜேபிக்கு எதிராக வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறது ஒன்றும், இன்னொன்று தேர்தலில் வாக்கு சதவீத குறைவதற்கும் முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். தோழர், இப்போ புதுசாக வந்திருக்கிற ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு அடுத்த கட்டமாக போகலாம். ஆமாம், கண்டிப்பாக. அதாவது நம்ம இதயத்தில் கடப்பாறையை சுருங்கினாங்கன்னு சொன்னோம். அதை போல வந்து உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய இன்னொரு ஷாக். இது வந்து இப்படி ஒரு பேரலைசிஸ் வந்த மாதிரி, பக்கவாதம் வந்தது போல். கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி 37 தொகுதிகளில் முன்னிலையும், பிஜேபி 37 தொகுதிகளில் முன்னிலையும், காங்கிரஸ் 8 தொகுதிகளிலும், ராஷ்டிரிய லோக்தள் 1 தொகுதியில், ஆக 46 தொகுதிகளில் வந்து சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி முன்னிலையில் இருக்குது. இது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சூரத்தில் யாருமே இல்லாமல் அன்ன போஸ்ட்டில் அவங்க ஜெயிச்சாங்க. இந்தூரில் அப்போ நிற்க வைக்க முயற்சி செஞ்சாங்க. முயற்சி செய்யும் பொழுது சுசி என்ற கட்சியை சேர்ந்த ஒருவர் மட்டும்தான் நாங்கள் நிற்போம் என்று எவ்வளோ நெருக்கடி. கடந்த சுற்றுல பேசும் பொழுது வந்து தோழர் வெற்றிவேல் செல்வன் அதை பற்றி பேசியிருந்தார். எவ்வளோ நெருக்கடி வந்தது. இப்போ கிட்டத்தட்ட அந்த இடத்துல நோட்டாவுக்கு விழுந்த ஓட்டுகள் மட்டுமே 1,38,263 ஓட்டுகள் நோட்டாவுக்கு விழுந்திருக்கு. இப்போ நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லோரும் பிரச்சாரம் செய்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அப்ப பிஜேபிக்கு எதிரான எதிர்ப்புணர்வு எங்கே இல்லை. இப்ப இந்தூர்ல நீ யாரை விலைக்கு வாங்க முடியும்? வேட்பாளர் விலைக்கு வாங்கலாம், மக்களை விலைக்கு வாங்க முடியாது. அப்ப அவங்களுக்கு 4 லட்சம் ஓட்டு விழுந்திருக்குதுங்கிறத கேள்விக்குறி. யாரு ஓட்டு போட்டாங்க, எப்படி ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியல. ஆனால் அந்த அப்படிப்பட்ட இடத்துல கூட பார்த்தோம்னா வந்து 1,28,000 பேர் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே மகாராஷ்டிராவில் எடுத்துட்டோம்னா மகாராஷ்டிரா கூட்டணியில் 30 தொகுதிகள் முன்னிலையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த எக்ஸிட் போல்னு சொன்னதில் எல்லாமே அகைன்ஸ்டாக சொன்னாங்க நமக்கு. கண்டிப்பாக இல்லை மகாராஷ்டிராவில் மொத்தமும் யாருக்கு விழுந்துடும், இது பிஜேபிக்கு விழுந்துடும். ஊபியில் 80மே விழுந்துடும், ஒரு தொகுதியோடு ஜெயிக்க மாட்டாங்க. இன்றைக்கு இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தோன்னா ஸ்மிருதி இரானி அமேதி தொகுதியில் 50,000 ஓட்டுகள் பின்னடைவு. அந்த அம்மாவோட வரலாறு நமக்கு தெரியும். எதற்காக அவங்களுக்கு கொடுத்தாங்க? அதாவது சிவனுக்கு ஜோடியாக, அது சினிமாவில் உண்மையாக இல்லை, சிவனுக்கு ஜோடியாக பார்வதியாக நடிச்சாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி அதன் மூலமாக ஓட்டுக்களை பெற்ற அந்த அம்மா எப்படிப்பட்ட வடிகட்டிய முட்டாள் என்று எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்க கல்வித்துறை அமைச்சராக இருந்தாங்க.
கண்டிப்பா. அந்த அம்மா இன்னைக்கு வந்து 50,000 தொகுதி 50,000 ஓட்டுகள் பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்கன்னா அது தனிப்பட்டதல்ல, மக்களுடைய வெறுப்பு, பிஜேபியின் மீது கோபம். உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு வருதுங்கிறாங்க இல்லைங்களா? அது நிர்மலா சீதாராமனையும் மோடியையும் அமித்ஷாவையும் ஏன் கூடுதலாக ஸ்மிருதி இரானியும் பார்த்தா நமக்கு தெரியும். அப்போ மக்களுடைய வெறுப்பு எந்த அளவுக்கு இங்கே எவ்வளோ நெருக்கடி, இப்போ தோழர்கள் முன்னாடி விளக்கும் போது எவ்வளோ நெருக்கடி, எவ்வளோ ஃப்ராடு, ஏதாவது மேட்ச் ஃபிக்ஸிங் தேடுதல் தான் இது. அதுக்கு தாண்டி நீங்கள் எதுவுமே. ஆனால் இதுலேயும் மக்கள் தங்களால் என்ற அளவுக்கு மோடியை வீழ்த்துங்கிறதுக்காக எவ்வளோ ஒரு பங்களிப்பு செலுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதே போல் பஞ்சாபில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆம் ஆத்மி 3, காங்கிரஸ் 7 என்று 10 இடங்களில் அவர்கள் தான் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அதே போல் தெலுங்கானாவில் மொத்தமாக 17 தொகுதியிலும் பிஜேபி ஜெயிக்குன்னு சொன்ன இடத்துல 8 தொகுதிகளில் காங்கிரஸ் வந்து முன்னிலையில் இருக்குது. அதே போல் காஷ்மீரில் 2 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணியும் 2 இடங்களில் பாஜகவும் முன்னிலை இருக்குது. அஸ்ஸாமில் 4 இடங்களிலும், பீகாரில் 10 இடங்களிலும், சத்தீஸ்கர் 2 இடங்களிலும், கோவாவில் ஒரு இடத்துலையும், குஜராத்தில் சில இடங்களிலும் வந்து காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து இவர்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது. அதாவது இந்த பிஜேபி மொத்தமும் நமக்கு தான் வரும்னு சொன்ன இடத்துல மொத்தமுள்ள சொத்தம் கூட உனக்கு கிடையாதுங்கிற அளவுக்கு அதை நோக்கி வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிற அளவுக்கு இது வந்து நமக்கு மகிழ்ச்சியான்னு தெரியாது. ஆனால் பிஜேபிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த அதிர்ச்சியிலேருந்து அவன் எப்படி மேலே போகிறான், இப்போ என்ன செய்ய போகிறாங்க. இப்போ வாரணாசியில் முதல் 4 சுற்றுகளில் பின்னடைவாயிடுச்சு. அப்போ என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? கலவரெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, வேறு என்ன தான் நீங்கள் செய்ய முடியும்? இதுதான் நம்ம மிக முக்கியமான ஒரு தருணம் நான் சொல்ல வரேன். எந்த அலையும் வந்து வீச முடியாது, எந்த அலையும் வீசல. மோடி அலை தோற்று விட்டது. மோடி வந்து 56 இன்ச்சு எல்லாம் கிடையாது, அது ஊதப்பட்ட பலூன். அந்த பலூன் வந்து ஒரு ஊசியை வச்சு மக்கள் சாதாரணமா குத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியுது. ஏதோ இன்றைக்கு முன்னிலையில் இருப்பது போல இன்றைக்கு பாருங்க 294 தொகுதிகள் முன்னிலையில் இருந்தது என்பது இப்ப 291 மாறுது. அடுத்ததாக இன்னும் மிக முக்கியமான சென்செக்ஸ், இந்த இதுல இந்த பங்குச்சந்தை குறியீடு ஏறத்தாழ 5500 புள்ளிகள் பின்தங்கி இருக்குது. 400 சீட்டு இவங்க ஜெயிச்சிருவாங்க என்று நேற்று ஊதி பெருக்கப்பட்டது. நேற்றைய தினம் முழுக்க பங்குச்சந்தை ஏறி ஓடிட்டே இருக்குது, எவரெஸ்ட் சிகரமா ஏறிக்கிட்டே இருக்கு. அது அதானியோட பங்குகள் ஏறிக்கிட்டே இருக்கு. நீங்க காலையிலேருந்து பார்த்தோம்னா இறங்குது எங்க போய் இறங்கி போய் முடியும்னு நமக்கு தெரியாது. ஏனென்றால் இதுவே பொய், நேற்று சொன்னதே பொய். ஊதி பெருக்கப்பட்ட பிம்பம் அனைத்துமே தகர்ந்து போயிருக்குது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. இப்போ அடுத்து அண்மையில ஒரு செய்தி, திமுக கூட்டணி 39 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் முன்னிலையிலும், அதிமுக கூட்டணி ஒரு தொகுதியில் மட்டுமே, தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்துல ஒரு தொகுதியில் மட்டுமே முன்னிலை இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 30,000 ஓட்டுக்கள் தருமபுரியில் திமுகவோட வேட்பாளர் வழக்கறிஞர் மணி சௌமியாவை விட பின்தங்கி இருந்தார். தற்பொழுது அவர் முன்னிலையில் இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. ஆகவே பிஜேபி கூட்டணிக்குன்னு இப்போ நம்ம பேசியிருக்க இந்த சூழலில் யாருமே எங்கேயுமே தமிழ்நாட்டில் முன்னிலையில் இல்லை. இதில் வந்து கேரளாவில் 2 இடத்துல முன்னிலைன்னு சொன்னாங்க, இப்போ அது ஒரு இடமா மாறி இருக்குது. இப்போ நம்ம மேற்கொண்டு என்னன்னு அதை பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போதே தமிழ்நாட்டு உதாரணம் சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸிட் போலில் வந்து எப்படியும் பாஜகவுக்கு 1லேருந்து ஒரு 3-4 கூட்டணி வரைக்கும் வந்து தொகுதி கிடச்சிரும்னு சொல்லி எப்படி வந்து ஏமாற்றிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதும் இன்னைக்கு முன்னிலையை வச்சு பார்க்கும்போது வந்து ரொம்ப தெளிவாக வந்து தெரியுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் தோழர். அதே மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து சொல்லும் போது வந்து எப்படியெல்லாம் வந்து இவர்கள் வந்து இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறதுல வந்து மோசடி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தொடர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து அம்பலமாகிட்டு வருது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இப்போ அடுத்ததாக வந்து இந்த தோல்வி முகம், இந்த மோடி அரசினுடைய நெருக்கடிகள் இன்னும் எந்தெந்த வகையிலலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். ஒரு தொடர் தீரன் விளக்கும் பொழுது இந்த வாக்குப்பதிவுகளில் எந்த அளவுக்கு வந்து பின்தங்கி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விளக்கணும். இப்போ இந்துத்துவத்தின் சோதனை சாலைன்னு நம்ம ஏற்கனவே ஊபியையும் குஜராத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சாலே அது மிகப்பெரிய விஷயம் நான் சொல்ல வரேன். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே மக்களை போலரைஸ் பண்ணி ஏமாற்றி வச்சிருக்கிறார்கள். அங்கேயே வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னா அதை தாண்டி ஊபியில் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வெற்றி. இப்போ குறிப்பாக பசுவளைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த உத்தரப்பிரதேசத்தில் யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அவர்கள் தான் ஆட்சியை பிடிப்பார்கள் என்பது 72 ஆண்டுகால வரலாறு. இன்றைக்கு அங்கே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ராமனை வைத்து கொண்டு எவ்வளவு காலம் வண்டி ஓட்டுவது அப்படின்னு நமக்கே ஒரு மாதிரியா இருக்குது. ஊபி மக்களுக்கு ரொம்ப மோசமாயிருச்சு. சும்மா ராமன் பேசிட்டு இருக்காத என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ராமர், நீங்க சொன்னீங்களே ராமர் கோயில் திறப்பு என்பது இன்றைக்கு எதிர்விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ராமர் கோயில் திறந்தா 1000 ஓட்டு விழுன்னு இந்த ஹைதராபாத்ல இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு எதிர்விளைவு. என்ன எதிர்விளைவு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க கோயிலை திறந்து சுற்றுலாத்தலமாக்குனாங்க.
அதை வைத்துக்கொண்டு அக்கம் பக்கம் இருக்கிற ஏழைகள் வீட்டை இடிக்கிறாங்க. ஏன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் கட்டணும், பெரிய பெரிய உணவு நிறுவனங்களாகட்டும், தங்கும் விடுதிகள் கட்ட வேண்டும், பிளஸ் இது போன்ற நிறுவனங்கள் கட்ட வேண்டும் என்பதற்காக இடிக்கிறாங்க. விவசாய நிலங்களை பறிமுதல் செய்கிறார்கள். ஆக மக்களுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? அவுரங்கசீப்பு, பாபரா, ராமனான்னு கேள்வி கேட்டா சரிங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து ராமா தான் தெரியும்னு சொல்லலாம். ஆனா ராமனா இல்ல சோறான்னு கேட்டா மக்கள் எங்க நிற்பாங்க? சோறு தானே முதல்ல வேணுவாங்க. உங்க நிலம் வேணுமா ராமன் வேணுமான்னு கேட்டா எங்க வந்து நிற்பாங்க? இதுதான் இன்றைக்கு ஊப்பியில வெடித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அப்ப அதன் விளைவு என்னன்னா 2019 தேர்தலை ஒப்பிடும்போது உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் மாநிலங்கள்ல 5 முதல் 8% வாக்குப்பதிவு குறைந்திருக்கிறது. இதெல்லாம் வந்து பிஜேபி மேல் இருக்கக்கூடிய விரக்தியும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அப்ப இந்த ராமர் கோயில் என்பது பக்திக்காக கிடையாது, இந்த ராமர் கோயில் என்பது நமக்கானது கிடையாது என்பதை மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள், புரிந்து கொண்டார்கள். அப்ப அது மட்டும் இல்லாம பல கோயில்களும் இடிக்கிறாங்க, வரலாற்று சின்னங்களும் இடிக்கிறாங்க, சிறு கடைகள் அழிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது என்னடா ராமர் வந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னு பார்த்தோம், அப்ப கடைசியில் வந்து எந்த வழி இல்லாம அகதிகளாக நாம பற்றோமே என்ற சூழலை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள். அதனால் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் பிஜேபி பல இடங்களில் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து சரிந்து போனது. முக்கியமாக நீங்கள் சொல்லும் போது வந்து உத்தரப்பிரதேசத்தில் கூட இந்த ராமர் கோயில் கட்டுவது கூட வந்து அந்த மக்கள் மத்தியில் என்ன பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறீங்க இல்லை, அது குறிப்பாக வந்து கிராமப்புறங்களில் வந்து நம்ம நிலத்தை கூட கையகப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற நிலைமை வந்து அப்படிங்கிற அச்சம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் தொத்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ராமர் கோவிலை திறந்து சுற்று வட்டாரங்கள் முழுவதும் வந்து நிலத்தை ஆக்கிரமித்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கறது, அதை ஒரு மிகப்பெரிய சந்தையாக வந்து அந்த இடத்த வந்து மாற்றுறது அப்படிங்கிறதை வந்து நீங்கள் சொன்னதுலேருந்து புரியுது தோழர். எப்படி வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு, மக்கள் எப்படி விரும்பத்தகாத ஒரு ஆட்களா இன்னைக்கு பிஜேபி மக்கள் மத்தியில் மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக படம் பிடிச்சு காட்டுது. அடுத்து வந்து பார்த்தோன்னா அது ஒரு அம்சம். பிஜேபி வந்து தோல்வி எடுத்ததற்கு, அதாவது நாம வந்து அவங்க வெற்றி பெறாங்களா ஆட்சி பிடிக்கிறாங்களா வேற, ஆனா உன்னுடைய ஆதரவாளர் வந்து நீ தோல்வி எடுத்து விட்டாங்கிறத பத்தி பேசிருக்கோம். தோல்வி எடுத்ததுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் யூரியாவுடைய கடுமையான விலையேற்றம். கரும்புக்கு அரசு நிர்ணயித்த விலை 7 வருடங்களாக குவிண்டாலுக்கு 45 ரூபாய் மட்டுமே இருப்பது. இது போன்ற விஷயங்கள் என்னன்னா, யாரெல்லாம் இந்த பிற்படுத்தப்பட்ட ஓபிசி சாதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஜாதிகள், ராஜ்புத்துகளாகட்டும், குர்மியாகட்டும், குஷ்வாக்களாகட்டும், சைனிகளாகட்டும், இவர்கள்லாம் எதிராக போறாங்க. இப்போ இந்த ராஜ்புத் போராட்டத்தை பற்றி தொடர் விளக்கமாக இருக்காங்க. ராஜ்புத் போராட்டம் எங்க தொடங்குதுங்க அப்படின்னு பார்த்தோன்னா, குஜராத்தில் ஒரு தொகுதியில் ராஜ்புத் சாதியினரை இழிவாக பேசுகிறார் ஒருவர். பேசியதற்கு 4 முறை மன்னிப்பு கேட்டுட்டார். ஏன் அந்த மக்கள் ஏத்துக்கல அப்படின்னா, பிரச்சனை தன் சாதியை இழிவாக பேசிவிட்டார் என்பது மட்டும் தொடர்பானது அல்ல, பொருளாதார வாழ்க்கை இழந்து போனது. ஏன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் அவங்களோட சேர்ந்து சமரசமா போயிருக்கலாம் இல்லையா, ஏன் சமரசம் பேச முடியாத சூழல், ஏன் வட இந்தியா முழுவதும் ராஜபுத்திரர்கள் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரணியாக செல்கிறார்கள், மாநாடு நடத்துகிறார்கள், கையிலே வந்து அவர்கள் வந்து கையை உயர்த்தி அவர்கள் சபதம் எடுக்கிறார்கள், பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம் என்ற சூழலை உருவாக்கியது எது? தன் சாதியை இழிவாக பேசிவிட்டார் என்பது மட்டுமல்ல, மாறாக அவர்கள் தங்களுடைய பொருளாதாரம் என்பதை சீரழித்தது யார்? இந்த பிஜேபி தான் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அதனாலதான் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சோதனை சாலையாக நீ இன்றைக்கு வைத்திருக்கலாம், ஆனால் நேற்று வைத்திருக்கலாம், இன்றைக்கு அது வேதனை சாலையாக மாறி இருக்குது. நீ வேற இடங்களில் கலவரம் பண்ணலாம், அங்கே நீ எவ்வளவு தூரம் தான் கலவரம் பண்ணுவீங்க? ஊப்பியில 1991 இருந்து தொடர்ந்து எத்தனை வருடம், 30 வருடங்களுக்கு மேல, நான் 35 வருடம் கலவரம் சரிங்க. அதுக்கு பிறகு அந்த மக்கள் ராமர் கோயில் கட்டியாச்சு, அப்புறம் வேற என்ன நினைச்சிருக்கலாம்? ராமர் கோயில் கட்டிய பிறகு ஓட்டு, ராமர் கோயில் வராது வந்த மாமணின்னு சொன்ன ராமர் கோயில் கட்டியாச்சு, அப்புறம் என்ன சோறு போடவே மாட்டியா? இந்த கேள்வி வந்துருச்சு மக்கள்கிட்ட. அப்ப அதற்கு உங்களிடம் எந்த பதிலுமே கிடையாது அப்படிங்கிறது முக்கியம். இருக்கிறாரு அவர் எப்பவுமே யோகியினுடைய பின்புலமா வந்து நின்றுகிறாரு. அப்ப அவர் வந்து இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் எடுத்திருக்கிறாரு அப்படின்னா, வந்து பிஜேபியினுடைய கூட்டங்களுக்கு பெரிய அளவுக்கு போகவே இல்லை. அப்ப தன் மக்களிடம் இருந்து என்ன கருத்து வருது அப்படின்னு அவர் வெளிப்படையா பேசுறாரு அப்படின்னா, வந்து அதாவது வந்து பொருளாதார ரீதியா நீங்க வந்து எவ்வளவோ திட்டங்கள் வந்து சொன்னீங்க, அதெல்லாம் எதுவும் நடக்கல, அக்னிபாத்தை வந்து மக்களுக்கு எதிராக இருக்குது, நீங்க அதை வந்து ஆதரிச்சிருக்கிறீங்க, இப்படி நீங்க வந்து எங்களோட பிரதிநிதித்துவம் எல்லாமே வந்து பறிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தையும், எங்களுக்கான முன்னேற்றங்களை வந்து நீங்க பறிக்கிறீங்க, எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம விவசாயிகள் போராட்டத்திலையும் கணிசமான அளவுல வந்து பங்கேற்றுக்கிறாங்க
அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இணைச்சு பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதும் முக்கியமானதாக இருக்கு. அதான் இப்போ அடுத்து இந்த தேர்தல் முடிவுகள் விஷயத்தில் வரலாறு காணாத வகையில் வந்து இந்த பங்குச்சந்தை சரிந்து கொண்டிருக்கிறது. இப்போ இது இந்த தொலைக்காட்சிகளில் போடும்பொழுது கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கருத்து கணிப்புகளை பொய்யாக்கிய தேர்தலுங்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பை பற்றி பேசும்பொழுது கூட நம்ம சில விடயங்களை பேசணும். ஏன்னா நான் சிறு வயதுலேருந்தே இந்த தேர்தல் வாக்குப்பதிவை ரொம்ப நெருக்கமாக கவனித்து வருகிறேன். அது குறிப்பாக வந்து கடந்த 20 வருடங்களாக டிவி முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு எல்லா 2 நாளானாலும் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு இருப்போம். ஆனால் எக்ஸிட் போலை வைத்து 4 நாட்கள் விவாதம் எங்கேயும் நடந்தது கிடையாது. 3 நாட்கள் எங்கேயும் விவாதம் நடந்தது கிடையாது. எக்ஸிட் போல் முடிவுகளை வைத்து காலையில் 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் அந்த விவாதம் இங்கே நடந்திருக்குது. இதுதான் ஒரு சதிவலைன்னு நான் சொல்ல வரேன். அப்போ இது எல்லாத்துவற்றையும் இன்றைக்கு மக்கள் தங்களுடைய எதிர்ப்புணர்வு காரணம் உடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். அருணாச்சல பிரதேசத்தில் ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று விட்டது. சிக்கிமில் சிக்கிம் கிராந்தி மோர்ச்சா என்ற கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஒடிசாவிலே மொத்தம் 147 தொகுதி, அதில் 81 தொகுதியில் பாஜக முன்னிலை. பிஜு ஜனதாதளம் 48 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 14 தொகுதிகளிலும் இருந்தது. 5 முறை தொடர்ச்சியாக நவீன் பட்நாயக் முதலமைச்சராக இருந்தார். தற்பொழுது அவர் முதலமைச்சர் பதவி இழக்கிறார். ஆந்திர பிரதேசத்திலே மொத்தம் 175 தொகுதிகள். பாஜக தெலுங்கு தேசம் கூட்டணி 124 தொகுதிகளுடைய முன்னிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இதோட வந்து அப்டேட்டாக பார்க்கலாம். அது சொல்லிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பேசின தொடர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பீகாரில் வந்து கிட்டத்தட்ட பீகாரில் மட்டுமே ஒரு 15 ரோடு ஷோ வந்து மோடி நடத்துகிறார். இப்போ முன்னாடி பார்த்தோம்னா ஒரே ஒரு புல்வாமா தாக்குதல் அதை வச்சு மொத்தமாக பண்ணலாம். இப்போ அப்படி குட்டிக்கரணம் போடணும், அதை பொண்ணு இதை பொண்ணு என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. இதுதான் நம்ம தோல்வி முகம் நெருக்கடி. என்ன செய்வது தெரியாத ஒரு தான் நெருக்கடி. அதுக்கு பேர் நம்ம என்ன நான் செய்யறதுனே எனக்கு தெரியல என்ற ஒரு நிலை இருக்கு இல்லைங்களா, அது பேர் தான் நெருக்கடின்னு நம்ம சொல்ல வரோம். இந்த நெருக்கடியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பீகாரில் மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் பெரும்பான்மையாக அதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றார்களோ எல்லா இடங்களிலும் நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. அதன் விளைவாக இன்றைக்கு அவர்களுக்கு அங்கே வாக்கு வங்கு மட்டுமல்ல, அதாவது தொகுதிகளையும் இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இன்னொரு நெருக்கடி பற்றி பேசும்போது இந்த விவசாயிகள் போராட்டம், இந்த விவசாயிகள் போராட்டத்தில் வந்து 2.0 இன்றைக்கு நடக்கிற போராட்டம் ஒன்று நம்பலை. அதாவது இந்த மோடியை ஒரு பிரதமராக இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாக ஆயிரக்கணக்கான பேர் இப்போது வரைக்கும் கொதிக்கும் வெயிலில் 128 டிகிரி வெயிலில் இருக்கும் பொழுது கூட அந்த டெல்லி இலையில வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நெருக்கடி. என்ன செய்ய முடியலையா? பஞ்சாப் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க, எல்லாம் முடியாது, இது செஞ்சுட்டு நீ போறியா இல்லையா என்று பளிச்சென்று கேட்கிறார்கள் கேள்வி. அதை செய்யவும் முடியாது. செய்தால் அதானி அம்பானி கைவிட்டு விடுவார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு இல்லைங்களா, இந்த சூழல் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சொல்றோம். இதுல குறிப்பாக இதன் விளைப்பாடு என்னன்னா, இன்னைக்கு ஹரியானாவில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலையில் வந்திருக்குது என்பது பொருள் என்ன? பஞ்சாப்ல வந்திருக்க பொருள் என்னன்னா, குறிப்பாக ஹரியானாவில் 60க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மக்கள் அறிவிப்பு பழக வச்சிருந்தாங்க, பிஜேபி உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி. சுமார் 10க்கும் மேற்பட்ட மக்களவை தொகுதிகளில் பிஜேபி பிரச்சாரத்துக்கே உள்ள போக முடியாது. 10 தொகுதியில பிரச்சாரத்துக்கே போக முடியல. இப்படிப்பட்ட சூழலை அந்த மக்கள் உருவாக்கிறார்கள். இதற்கு பேர் தான் நெருக்கடி, இதுக்கு பேர் தான் தோல்வி முகம். உன் முகத்தை காட்டாது, என் பக்கத்தில் நீ வராது என்று விரட்டி அடித்தார்கள் அல்லவா, இதற்கு பேர் தான் தோல்வி முகம். அதே போல பஞ்சாப்ல இருக்கக்கூடிய இடங்களிலும் நீ வராதே, நீ விவசாயிகளை நீ எதிரி மோடி என்று அந்த மக்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகி விட்டதல்லவா, இதற்கு பெயர் தான் தோல்வி முகம். அவர்களை கையாள முடியாமல் நெருப்பு துண்டை கையில வச்சுட்டு ஒருத்தன் கீழையும் போட முடியாம கையில மாத்தி பிடிச்சிட்டு கை பொத்தலாக இல்லை. அப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க இல்லையா, இதுவும் ஒரு நெருக்கடின்னு நம்ம சொல்றோம். கண்டிப்பாக இப்போ கூட வந்து நீ என்னை டெல்லியில விடலையா, உன்னை நான் எப்படி பஞ்சாப்ல விடாம முடக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லியே வந்து நேத்து நின்றுக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆமா, நீ ஒரே நாடு நீ சொல்றல, நீ உன் நாட்டுல உள்ள என் நாட்டுல நீ எப்படி ஒரு சவால் விட்டு காட்டுகிறார்கள், என்ன நீங்க பண்ண முடியும், என்ன செய்ய முடியும் என்று சவால் விடுவது, ஒரு அரசுக்கு எதிராக சவால் விடுவது என்பதில் தான் நீ வெற்றி பெற்றாயா தோல்வி பெற்றாயா ஒரு நெருக்கடி இருக்கிறதா. அந்த மக்களுக்கெல்லாம் நீ 500க்கு 600 தொகுதி வரை ஜெயிச்சுட்டு போ, அமெரிக்காவில் 100 தொகுதி ஜெயிச்சுட்டு போ, இல்ல ஜப்பான்ல 50 தொகுதி ஜெயிச்சுட்டு போ, அது மக்களுக்கு பிரச்சனை இல்லை. என்னிடம் நீ தோற்று விட்டாய், என்னிடம் நீ மண்டிட்டு விட்டாய். தோற்று விட்டாங்கிறது வேற விஷயம். தோற்று விட்டே என்ன, எங்களை நீ நேருக்கு நேராக நின்று பேசி தோக்குறது, பேசுறதுக்கே உனக்கு தகுதி கிடையாது என்று மக்கள் புறக்கணிச்சிருக்கிறார்கள். இதுதான் ஒரு நெருக்கடி. ஆக இது மட்டுமல்ல, இப்ப அமித்ஷா மோடி, அமித்ஷா பாசிச கும்பல் எப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த உத்தரப்பிரதேசம் ஆகட்டும், இல்ல
ஹரியானாவாகட்டும் இல்லை மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இது போன்ற பகுதிகளில் மோடி, அமித்ஷா, இப்போ வசுந்தரா ராஜே என்பவர் இங்கே இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ சௌகான் இல்லாமல் செய்யப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னன்னா வந்து ஆதித்யநாத்தோட வளர்ச்சியே வந்து மோடிக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இப்போ வரைக்கும் ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபிக்கு தாய் அமைப்பு. இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு நான் கட்டுப்படாமல் சென்று விடுவேன் என்று மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் அந்த அமித்ஷாவும் மோடி கும்பல் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த வெளிப்பாடாக தான் என்ன சொல்றாங்க, மோகன் பகவத் சொல்றாரு, இப்படி சித்தாந்தமே இல்லாத பயிரெல்லாம் கொண்டு வந்து வச்சேன்னா இவன் வேற கட்சி ஆரம்பிச்சு போயிடுவான், பிஜேபி அழிஞ்சு போயிடும், நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கணும்னு அவங்க சொல்றோம். கண்டிப்பாக ஐடி ரைடுனால வந்து எல்லாத்தையும் நீங்க பாட்டுக்கு தூக்கிட்டு வந்து உள்ள வச்சா கட்சி எப்படி பலமா அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது அப்படின்னா இந்து ராஷ்டிரம் அமைக்கணும் நோக்கம் இருக்குது. இவங்களுக்கு நோக்கம் இருந்தாலும் கூட உன் வழிமுறை தப்புன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பிரச்சனை, அதாவது ஒரு முதலாளித்துவத்தின் வயிற்றிலே உருவான ஒரு அந்த அந்த உற்பத்தி முறையில் உருவான பாட்டாளி வர்க்கம் தான் அந்த வயிற்றை கிழித்து முதலாளித்துவத்தை வீழ்த்தும் என்பது போல ஆர்எஸ்எஸ் வயிற்றுல பெற்ற 2 பிள்ளைங்க, ரெட்டை இன்ஜின் இல்லை, ஒன்று வந்து மோடி, இன்னொன்று அமித்ஷா. இன்றைக்கு அவர்களே வந்து எப்பமா சாவை என்று புள்ள பிறந்தோன்னு கேட்குன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி எப்போ நீ செத்து போவே என்று கழுத்தில் கத்தி வைத்து இருக்காங்க. இதை அவர்கள் நேரடியாக அனுபவித்தது விளைவாகத்தான் நாம் பார்த்தோம். என்ன தகவல் தெரியுதுன்னா அதிர்ச்சியான தகவல் நமக்கு இப்போ ரொம்ப லேட்டாக தெரியுது. ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த தொண்டர்கள் பல இடங்களில் ஓட்டு கேட்கவே போகலைங்கிறாங்க. ஊபியில் நாங்கள் ஓட்டு கேட்க போகலை, ஏன்னா எங்கள் தலைவர்கள் நீங்கள் மதிக்கல. இந்த முரண்பாடு எல்லாம் திட்டமிட்டு இந்தியா முழுக்க பல இடங்களில் மறைக்கப்பட்டது. இப்போ ராஜபுத்திரர்கள் என்ன சொல்றாங்க, இவர் வந்து எங்களுடைய தலைவரை வந்து மோடி கிடையாது. இப்போ யோசிச்சு பாரு, எங்கள் தலைவர் மோடி இல்லை, யார் எங்கள் தலைவர்? ஆதித்யநாத் நீங்க செயல்பட விட மாட்டேங்கிறீங்க. 4 IAS ஆஃபீஸர் ராஜ்நாத் தன்னுடைய அந்த மணிக்கு வரும் அந்த யோகி ஆதித்யநாத் ஒரு முதலமைச்சர், தனக்கு யார் டிஜிபி என்று அவர் முடிவு செய்ய முடியாது. இப்ப என்ன நமக்கு தெரியுதுன்னா திமுகவை ஒடுக்குவதை விட அதிகமாக ஆதித்யநாத்தை ஒடுக்கி கொண்டிருந்தார்களோ என்ற சந்தேகம் நமக்கு வந்திருக்குது. ஏன்னா இந்த தகவல்களை பார்க்கும்போது சொல்றேன், எப்படி ஒடுக்குறாங்கன்னா யார் உங்களுக்கு IAS ஆஃபீஸர் இருக்கணும், யார் தலைமைச் செயலர் இருக்கணும், யார் உள்துறை, எல்லாருமே யாருக்கு முடிவெடுக்கணும் அப்படின்னா மோடி தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம அண்மை காலத்துல நமக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் எப்படி மூடி வச்சிருந்தாங்கன்னா இந்த ராமர் கோயிலை வச்சு மொத்தமா எல்லாத்தையும் மூடி மறைத்திருந்தார்கள் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கலாம். இப்போ அண்மையில் நமக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தோம்னா காங்கிரஸ் 229 தொகுதிகளில் முன்னிலையும் பாரதிய ஜனதா கட்சி 296 தொகுதிகளில் முன்னிலை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சியோடைய எதிர்ப்பு என்பதும் இங்கே எதிர்கட்சிகளுடைய ஆதரவு அப்படிங்கிறதும் நம்ம கண் முன்னாடி இந்த விஷயத்தை என்ன பார்க்குறோம்னா காலையிலேருந்து பார்ப்பது. ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை நம்மை பொறுத்த எப்படி பார்க்கணும்னு நான் ஒரு விஷயத்தை நினைக்கிறேன்னா, இது 7 கட்ட தேர்தலே கிடையாதுங்க, இது வந்து பல கட்ட தேர்தல். எப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் தேர்தல் ஆணையர் நியமிக்கிறதுக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு இந்த தேர்தல். தேர்தல் ஆணையர் புதிய சட்டம் வந்துச்சு, அப்புறம் தேவையான நபர்கள் நியமிச்சாங்க. ஒருத்தர் ஓடி போனார், அது ஒரு கட்டம். ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு போனார், அது ஒரு கட்டம். ஒருத்தர் ரிட்டைர்மெண்ட் ஆனார், அது ஒரு கட்டம். தனக்கான ஆட்களே 4 மணி நேரத்தில் போய் நியமிச்சாங்க, அது ஒரு கட்டம். அப்புறம் தனக்கு தேவையானவர்களை மட்டும் பேச விட்டாங்க, அது ஒரு கட்டம். மோடி செய்த எல்லா என்ன சொல்ல போற லீலைகள், அவர் செய்ய பல்வேறு சதிகள், இது எல்லாமே பல்வேறு கட்டம். அதோட கூட சேர்த்து நீங்க 7 கட்டம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு கட்டம் என்னன்னா எக்ஸிட் போல். அடுத்த கட்டம் இப்ப தேர்தல் எண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப தேர்தல் வாக்குப்பதிவு தான் 7 கட்டம் நினைச்சுக்கிறாங்க. இது பல 100 கட்டங்களாக 2024 தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல 100 கட்டங்களை செய்திருக்கிறார்கள். மக்கள் இதை நம்புவதற்கு தயாராக. இதுல இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. நீங்க குறிப்பிடும் போது இப்படிலாம் வந்து செஞ்சு 400 தன் தொண்டர்கள் மத்தியில பேசி தன் தொண்டர்களே வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா பிஜேபி வந்து ஜெயிச்சிடும் 400ல கண்டிப்பா, நம்ம போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல வந்து வீட்டில் தூங்கிட்டதாகவும் இந்த மாதிரி எங்கேயும் பிரச்சாரத்துக்கே போகாததாகவும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு. இதுதான் நெருக்கடி என்பது தோத்து போய் வரும், அதிகாரத்தின் ஆணவத்திலையும் வந்திருக்குது. நம்ம கண்முறை பார்க்குறோம். இது எப்படின்னா வந்து புல்தடிக்கு பயில்வான் கீழே விழுந்து மண்டை உடைச்சிக்கிட்டாங்கிற மாதிரி, பெரிய பயில்வான்னு புல்தடிக்கு விழுந்துட்டாருங்கிற மாதிரி, சரி நாம தான் 400 ஜெயிச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாமல் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஆக இவர்கள் முழுக்க அதிகார பலத்தை வைத்துக்கொண்டு மட்டுமே, பியூரோக்ரஸியை வைத்துக்கொண்டு மட்டுமே இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் எதிர்கட்சிகள் என்னவாக இருக்கிறார்கள்? அவர்கள் மனு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவ்வளோலாம் நம்ம பேசணும் இல்லைங்களா? இப்போ 230+ காங்கிரஸ் கூட்டணி, 295 பாஜக கூட்டணி, மற்றவை 18 என்பது தற்போது நிலவரம்.
அதாவது எதிர்பார்க்காத வெற்றின்னு பார்த்தோம்னா வந்து கோயம்புத்தூர்ல எப்படியோ குட்டிக்கரணம் போட்டு அண்ணாமலை ஜெயிச்சிருவாரு அப்படி போல குட்டிக்கரணம் போட்டுட்டே இருக்காரு, ஜெயிக்க மாட்டேங்கிறாரு. குட்டிக்கரணம் அது இன்னைக்கு காலையில CNN தொலைக்காட்சியில அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வேற, உங்க இந்த பிறந்த நாளுக்கு நாங்க வாழ்த்து தருவோம், அந்த வாழ்த்து கிஃப்டா வந்து கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க இப்படிலாம் சொல்லி கூட ஜீன் போட்டு ஆமா ஜீன் வேற போட்டு கடைசியில அதுல அப்படியே புகழ் மாலையில மயங்கி இப்ப எங்க விழுந்து கிடக்கிறாரு தெரியல, பாத்ரூம் விழுந்துருக்காரா வெளியே ஏதாவது கழிவறைக்கு வெளியே விழுந்து கிடக்கிறாரா மயக்க போட்டு தெரியல. ஏன் நான் சொல்ல வரேன்னா ஓட்டு அவ்வளவு வாங்கியிருக்காரு அவரு. ஆக இதெல்லாம் வந்து அவர்களுடைய தோல்வியிலிருந்து, அவர்கள் நெருக்கடியிலிருந்து, அவர்கள் அதிகாரத்து முறையிலிருந்து அவர்கள் வந்தடைந்திருக்கிற முடிவு. ஆனா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பிஜேபியின் தோல்வி முகமே நெருக்கடியே இந்த கூட்டணி வந்து நாம் அதன் மூலமாக வெற்றி பெற்று விடாமல் நினைக்கிறாங்களே, அதனால தான் 238+ வந்து நிற்குது. மக்கள் மத்தியில் எவ்வளோ கோபமும் எவ்வளோ ஆதங்கமும் வெறுப்புணர்வும் இருந்திருந்தால் அதாவது நான் சொன்ன பாருங்க, இந்த தேர்தல் என்பது 10 ஆண்டுகளாக இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலை ஜெயிச்சே ஆகணும். இதை நீங்க விட்டுட்டீங்கன்னா கண்டினியூட்டி விட்டு போயிடும். கண்டினியூட்டி விட்டு போச்சுன்னா இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வழி தடைபட்டு விடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இதை வந்து கண்டினியூட்டி விடக்கூடாது என்பதற்காக 5 ஆண்டுகளுக்கு மேல இதுக்கு மிகப்பெரிய ஒர்க் அவுட் பண்றாங்க. இதற்காக ஒட்டுமொத்த எல்லா அரசு துறைகளும் மாற்றி வச்சிருக்கிறாங்க. இப்போ முன்னாடி விளக்குற மாதிரி CBI டைரக்டா மாத்துறாங்க, அந்த துறைகளே கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க, ராணுவத்தை கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க, எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது முக்கியம். ஆனால் இந்த இடத்துல தான் அதை அறுவடை செய்யாமல் இந்த விழிப்புணர்வு மட்டுமே நமக்கு ஓட்டாக வந்துவிடும் என்று காங்கிரஸ் கூட்டணி எதிர்க்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பசுவளைய மாநிலங்கள் இருக்கு இல்லைங்களா, இதுல மக்களுடைய கோபமும் கொந்தளிப்பு மட்டுமே ஏறத்தாழ 44 தொகுதிகளில் இந்த காங்கிரஸ் கூட்டணியை சமாஜ்வாதி கூட்டணியை ஊபியில வந்து வெல்ல வைத்திருக்கிறது. அப்படின்னா அதற்கு நீங்கள் தலைமை தாங்கி இருந்தால் என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கணும். தானாகவே தன்னெழுச்சியான போராட்டங்கள், அவங்களோட பிரச்சனைகளுக்காக போராட்டம் வச்சிருக்காங்க. அப்ப இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்கள் போராட்டங்கள்ல ஈடுபட்டு இந்தியா கூட எனிஒன் பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எதிரான மக்கள் போராட்டங்களை நீங்க தலையிட்டு நாம் அதற்கு முகம் கொடுக்காதவரை ஒருபோதும் அது பிஜேபி எதிர்ப்பு என்ற வரம்பிலே இருக்கும். இறுதி வரை அந்த வரம்பிலே மட்டுமே தான் இருக்குமே தவிர அதை தாண்டி போகாது. அந்த வரம்பு கூட ஒருபோதும் பிஜேபி எதிர்ப்போடு நின்றுவிடும். அது இந்தியா கூட்டணிக்காக ஒருபோதும் இருக்க போவதில்லை. கண்டிப்பாக நிச்சயமாக சொல்ல நீங்கள் சொல்கிற ஒரு நெருக்கடி அப்படிங்கிறதும் இப்போ இந்த தேர்தலில் வந்து வாக்கு சதவீதம் வந்து மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். ஆனால் ஏன் குறைஞ்சதெல்லாம் வந்து இப்போ எதிர்கட்சிகளுக்கு வந்து போகலை அப்படிங்கிறதும் இதில் ஒரு தனியான பரிசீலனை. ஆனால் இந்த மக்கள் வந்து ஒரு முக்கியமாக வந்து ஏன் வந்து இவ்வளோ பெரிய வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையில் இன்னைக்கு இந்த ஆளும் பாசிச கும்பலுக்கு ஒரு மிகப்பெரிய அடி அப்படிங்கிறது தான் வந்து பார்க்குறோம். அதில் தோழர் தீரன் வந்து விளக்கும் போதும் வந்து பல்வேறு விஷயங்களில் எப்படி வந்து தங்களுடைய மாநிலங்கள்லேயே அந்த புள்ளி விவரங்கள் வாரியாக வந்து எப்படி குறைஞ்சிருந்துச்சு, சதவீதம் குறைஞ்சிருந்துச்சு, அவர்கள் எப்படி பெரும்பான்மையாக வாங்கின இடத்துலையும் வந்து குறைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்குறோம். அப்போ தொடர்ந்து இது போல் பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து இன்னைக்கு தேர்தலில் கூட வந்து எக்ஸிட் போலில் வந்து கூட இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தினது கூட அவங்களுக்கு எப்படி நெருக்கடியாக மாறி இருக்கு. இப்படி தொடர்ந்து வந்து எந்த நகர்வு எடுத்து வச்சாலும் கூட அது அவங்களுக்கு எதிராக பேக் ஃபயரா மாறி இருக்கு அப்படிங்கிறத தான் வந்து இன்னைக்கு தெள்ள தெளிவா வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுமே அடுத்தடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இதுல இருந்து அடுத்த கட்டமா வேற ஏதாவது இந்த தோல்வி முகத்தை பற்றி வேற விஷயங்கள் இருந்தா கூடுதலாக குறிப்பிடுங்க. அடுத்த கட்டமா நம்ம போவோம். கூடுதலாக என்பதை விட நம்ம இந்த சுற்றுல இந்த அமர்வுல தேவையான அளவு எல்லாவற்றையும் விவாதிச்சாச்சு. இப்போ இதில் வந்து இப்போ அண்மையில கிடைச்சிருக்கல வந்து தென்காசியில் திமுக ராணி ஸ்ரீகுமார் வந்து ஏறத்தாழ 50,000 ஓட்டுகளுக்கு மேலே வித்தியாசத்தில் வந்து முன்னிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அதற்கு பிறகு நாமக்கல்லில் 93,821 ஓட்டுகள் வந்து பெற்று மாதேஸ்வரன் வந்து முன்னிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். KP ராமலிங்கம் வெறும் 18,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது. அதுபோல் பொள்ளாச்சியிலும் திமுகவை சேர்ந்த அவர் வந்து முன்னிலையில் இருக்காரு பார்க்குறோம். குறிப்பாக கோயம்புத்தூர் விஷயத்தை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா வந்து கொஞ்ச நெஞ்ச பேச்சாரா பேசுனேன் அப்படின்னு பல பேர் காமெடிக்கு சொல்லுவாங்க. அதை விட அதிகமாக பேசினேன். அவ்வளோதான் கோயம்புத்தூர் பாருங்க என்ன தனிநாடாக்கிடுமா அப்படி இப்படின்னு 1008 பேசுனாங்க. இதில் வந்து கோயம்புத்தூருடைய கணபதி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் 33,997 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தில் பெற்ற ஒரு முன்னிலை இருக்கிறார். அதிமுகவுடைய சிங்கேஜி ராமச்சந்திரன் 15,594 வாக்குகள் பெற்றிருக்கிறார். பிஜேபியுடைய வேட்பாளர்
அதாவது இந்த ஐபிஎஸ் அண்ணாமலை 26,741 ஓட்டுகள் மட்டுமே பெற்றிருக்கிறார். ஏறத்தாழ 2 பேருக்கு வித்தியாசம் வந்து பார்த்தோன்னா 33,997 ஓட்டுகள் வித்தியாசம் இருக்காங்க. அப்போ மக்களுக்கு எவ்வளோ விருப்புணர்வு வந்தாலும் இந்த இயக்கங்களுக்கு விருப்புணர்வு எல்லாருமே கோயம்புத்தூர் போய் இறங்கி ஒரு தோத்து கிடைச்சே காரணம். மோடியை விட அதிகமாக வெறுக்கப்படக்கூடிய நபராக அண்ணாமலை வந்து மாறி போனது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாயை திறந்து பேசினாலே சி என்று சொல்ல நான் இதான் சொல்லுவேன். உண்மையுமே சி எப்படா வாயவராக வந்து இது வரைக்கும் எத்தனையோ பேர் இருந்தாங்க. அது எப்படின்னா பேய் போய் பிசாசு செஞ்சுங்க என்பது போல முன்னாடி அந்த அம்மா தமிழிசை இருந்தாங்க, இதுவே தாங்க முடியலடா அமுச்சு வைங்களா ஆளுநர் பதவிக்குங்கிற மாதிரி மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்து இந்த அம்மா வந்து இன்னும் மோசமா இருக்குது. அப்போ தாங்க முடியாத அளவுக்கு வந்து ஒவ்வொன்றும் அது இது போனால் ஒன்று இதை போனால் ஒன்று எப்படியே போயிட்டு இருக்குது. இப்பொழுது கூட வந்து சன் டிவியில் ஒரு உத்தரப்பிரதேசத்தில் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி இந்தியா கூட்டணி அபார வெற்றி பெறுகிறது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் 42 தொகுதி மொத்தம், அதில் திரிணாமுல் காங்கிரஸ் 32 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்குது. இப்போ இந்த பிரச்சனையை பாருங்க, சந்தேஷ்காலி விஷயத்தை வச்சு ஒட்டு மொத்தமாக நாடே கிடையாதுங்க, அந்த பகுதியாவது அந்த மாநிலமே நமக்கு தான் என்பதை போல எவ்வளோ பேர் இந்த வேலை செய்தார்கள் என்பது ரொம்ப முக்கியங்க. அங்கே 32 தொகுதிகளில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலை பெற்றிருக்கிறதுங்கிறது மிகவும் வந்து யாருமே எதிர்பார்க்காத விஷயம். திரிணாமுல் காங்கிரஸ் கூட எதிர்பார்த்தாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் யாரும் எதிர்பார்க்காமல் அவர்கள் வந்து மிக முக்கியமான அளவில் இருக்கிறாங்க. ஆக 43 தொகுதிகளில் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி வந்து முன்னிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அண்மை தகவல் என்னன்னு பார்த்தோன்னா, அண்ணாமலை கடும் பின்னடைவை சந்திச்சிருக்க அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் இதை அப்டேட் செய்யாமல் கம்முன்னு மூடி வச்சிருக்காங்க. இப்போ ஆட்டை ஒரு வேளை எப்படியாவது ஜெயிக்க வச்சு ஆட்டை அறிவியல் ஏற்றணும் இவங்க நினைக்கிறாங்க. அந்த பக்கம் ஆட்டை பிரியாணி போடணும் அந்த பக்கம் நினைக்கிறாங்க. அப்போ எது நிறைவேறும், பிரியாணி போட்டு சாப்பிட்றதா இல்லை ஆட்டை அறிவியல் ஏற்றுவதா என்பது இது வந்து இன்னும் ஒரு 2 இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம கனவு கண்டங்கிற மாதிரி. இந்த 1 லட்சம் போச்சு எங்கப்பா இருக்குது, ஆஸ்திரேலியாவில் குடிமகனாக ஒருத்தர் இருப்பார், அவர் இங்கே வந்து ஓட்டு போடுவார். சரிங்க. இந்த விஷயங்களோட கூடுதலாக சில விஷயங்களும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது குறிப்பாக இந்த மோடி அரசினுடைய தோல்வியும் நெருக்கடியும் இந்த வடகிழக்கு மாநிலங்களில் குறிப்பாக 1961க்கு பிறகு நடந்த எல்லா தேர்தல்களையுமே 80% அதிகமான வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. அப்போ இன்னைக்கு அந்த வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்ட நிலைமை என்ன? மணிப்பூரில் நடைபெற்ற மிகப்பெரிய வன்முறையினுடைய விளைவு இன்னைக்கு 2 பக்கமே வந்து தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. பெரிய அளவுக்கு வந்து தேர்தலில் ஓட்டு போடுவதற்கோ எதுவும் போகவில்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. அப்போ இப்படி வந்து வடகிழக்கு மாநிலங்களே அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக அவர்களுக்கு மாறி இருக்கு. அதாவது உண்மையில ஒரு செய்தி வந்திருக்கு, அதை பதிவு செஞ்சிடலாம். இந்த வாரணாசி தொகுதி ஒருவேளை மோடி அங்கே வந்து 8,000 ஓட்டு வித்தியாசத்தில் தொலைவை நோக்கி பயணிக்கிறாருன்னு நமக்கு தெரியல. ஏன் ஓட்டுகளை ரொம்ப மிக குறைவாக, ஏன்னா இது என்னது எந்த கூடுதல் தகவல். சரிங்க. அதான் இது வந்து அப்போ அடுத்தடுத்து வந்து இந்த வடகிழக்கு மாநிலங்கள் இன்னைக்கு எப்படி இவர்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கபலீகரம் செஞ்சுட்டு போவதற்கான எல்லா வகையான முயற்சியையும் வந்து மேற்கொண்டார்கள். அவர்களுக்கு சாதகமாக நடந்துக்கிற மாதிரி வந்து சில ஆக்டிங்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் எல்லாம் பொய்யாகி இன்னைக்கு உண்மையில் வடகிழக்கு மாநிலங்கள் ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு எதிராக திருப்பி இருக்கிறதும் அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. தேர்தல் உன்னால் வந்து அமைதியை கொண்டு வர முடியலன்னா உனக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க. அங்கே உள்ள மணிப்பூரில் குறிப்பாக குக்கி மக்கள் மத்தியில் உள்ள பல்வேறு இயக்கங்களும் அமைப்புகளும் என்ன வெளிப்படையாகவே தேர்தலை புறக்கணிங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு விடுறதும் அது இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த மோடி கும்பலுக்கு எதிராக திரும்பி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த பக்கம் தப்பித்தவரி கூட மோடி வரவே இல்லை பிரச்சாரத்துக்கு. மணிப்பூர் பக்கமே வந்து எட்டி பார்க்கல, அங்கே வந்து வேட்புமனுவும் யாரும் தாக்கல் பண்ணலை அப்படிங்கிறதும் ஒரு இன்னைக்கு வந்து அது இன்னொரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு. மோடி வந்து எவ்வளோ பெரிய பேசாத மௌனி அப்படிங்கிறதையும் மோடியினுடைய பிம்பம் உடைஞ்சதில்லை அப்படிங்கிறதையும் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் கொண்டு போனதில் மணிப்பூர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கருத்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதும் வந்து நம்ம பார்க்க. கூடுதலாக ஒரு தகவல், நீலகிரியில் ஆராசா கிட்டத்தட்ட முருகனை விட 40,000 ஓட்டுகள் வந்து முன்னிலை பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமும் தெரியுது. தமிழ்நாடை பொறுத்தவரை 38 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை வைக்கிறது. அதிமுக கூட்டணி விஜய் பிரபாகரன் ஒரு 3,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் மாணிக்கம் தாக்கூரை விட விருதுநகரில் அவர் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக வந்து பாஜக கூட்டணியில் மாறி பாஜகவும் திமுகவும் பாமகவும் திமுக மாறி அங்கே வந்து முன்னிலைக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம கண் முன்னாடி பார்க்க முடியுது. கனிமொழியை பொறுத்தவரை ஏறத்தாழ 1,20,000 ஓட்டுகள் முன்னிலை பெற்று அவர் வந்து மிகவும் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி 2, பாஜக 2, மற்றவை 1 என்ற அளவில் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம்.
இப்போ என்னன்னா இந்த 400 அப்படிங்கிறது போய் 300வது தேர்வு மாற்றிய பிஜேபிக்கு என்பதை போல 294 96 போய் அப்படி அதிலே 289 90 96 என்பதுக்குள்ள சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. அவர்களால் ஒரு 300 இடத்தை கூட வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இன்னைக்கு உருவாயிருக்குதுன்னு பார்க்குறோம். மறுபடியும் மராட்டியத்தில் 48 தொகுதிகளில் 30 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி வந்து முன்னிலை வகிக்குது. ராஜஸ்தானில் 10 தொகுதிகளில் முன்னிலை வகிக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ராஜஸ்தானில் மொத்தமாக ஸ்வீப்பாக அடிச்சிருவாங்க என்று நாம் சொன்னதில் வந்து 10 தொகுதிகளில் வந்து முன்னிலை வகிக்குதுன்னு பார்க்குறோம். கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி 17 தொகுதிகளிலையும் பிஜேபி 2 இடங்களில் முன்னிலையில் இருந்தது. தற்பொழுது ஒரு இடங்களில் தான் வந்து முன்னிலையில் இருக்குது. இன்னும் அண்மை செய்தி, தேர்தல் ஆணைய இணையதளத்தில் கடந்த 2 மணி நேரமாக மந்தகதியில் எதையுமே பதிவு செய்யாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது, அதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். நாமக்கல்ல சுமார் 3000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் திமுக வந்து முன்னணியில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். KP ராமலிங்கம் 18,000 ஓட்டுகள் வந்து மட்டுமே வாங்கியிருக்கிறார். அதே போல் பொள்ளாச்சியில் ஏறத்தாழ ஒரு 26,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் பொள்ளாச்சி ஈஸ்வர சுவாமி அவர் வந்து முன்னிலையில் திமுகவை சேர்ந்தவர் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்குறோம். நெல்லை ராபர்ட் ப்ரூஸை பொறுத்த வரைக்கும் தொடக்க 376 ஓட்டுகளையும் அவர் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சுற்றுலா பார்க்குறோம். அதே போல் CPI CPM போன்ற அனைத்து கட்சிகளையும் முன்னிலையில் இருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் தருமபுரியில் அந்த ஓட்டு எண்ணிக்கை மிக குறைவான சொற்ப ஓட்டுகளில் வந்து அந்த ஒரு இடத்துல மட்டுமே அவர்கள் வந்து முன்னிலை பின்னடைவுங்கிற மாதிரி இருக்குது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மாணிக்கம் தாக்கூர் இருக்கக்கூடிய அந்த தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய அந்த விருதுநகரில் விஜயபிரபாகரனா மாணிக்க தாக்கூரா என்பது ஒரு 3000 ஓட்டுகள் 2000 ஓட்டுகள் என்பது தொடர்பாக இருக்குது. ஜெயராம் ரமேஷ் வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த முடிவுகளை தாமதிக்கும் உத்தரவு எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார். அந்த கேள்விக்கு பதில் எல்லாத்துக்கும் தெரியும். யோகி ஆதித்யநாத்தே வாய் திறந்து பேச முடியாது, மோடி தான் பேச முடியுங்கிற போது தேர்தல் ஆணையம் மட்டும் தனியாக பேச முடியுமா? அப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் மிகப்பெரிய இன்னொரு இந்த தேர்தல் கட்டணம் இன்னொரு சதிவேலையை தொடங்குவதற்கு, தேர்தல் சதிவேலையின் இன்னொரு கட்டத்தை தொடங்குவதற்கு மோடி அரசு, RSS, பாஜக இந்த கும்பல் தயாராகி இருக்கிறது என்பதைத்தான் நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். யாரும் எதிர்பார்க்காத அளவில், ஏன் காங்கிரஸ் கட்சியை கூட இந்த அளவுக்கு வருமா என்று எதிர்பார்த்தார்களா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் வந்து 236 + காங்கிரஸ் கூட்டணி என்பதும் 289 பாஜக கூட்டணி என்பது கண்முன்னாடி தெரியுது. இப்பொழுது கடந்த 2 மணி நேரமாக தேர்தல் ஆணைய இணையதளமே வேலை செய்யவில்லை என்பது ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருக்கிறது. அதிர்ச்சி என்பது யாருக்குன்னா, இது வந்து மற்றவங்களுக்கு இருக்கலாம், நமக்கு அந்த அதிர்ச்சி இல்லை. ஏன்னா இவர்கள் இதையும் செய்வார்கள், இதற்கு மேலேயும் செய்வார்கள் என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது. இதுவும் கூட பார்த்தா நம்ம இன்னைக்கு விவாதிச்ச மாதிரி நெருக்கடியும் தோல்வி முகத்தின் காரணமாகத்தான் எல்லா ஒரு மோசடிகளையும் செய்யக்கூடிய அளவில் அவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே போல் ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் 155 தொகுதியில் 135 தொகுதியில் TDP தெலுங்கு தேசம் கட்சி பெற்றிருக்கிறது. மறுபடியும் இன்றைக்கு இன்னொரு தகவல், கங்கனா ரணாவத் வந்து பிஜேபியில் அவங்க வந்து மண்டி தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறாங்க. சுப்ரியா சுலே பாராமதி தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறாங்க. மேகாலயாவில் மொத்தம் 2 தொகுதிகள், அங்கே வடகிழக்கு மாநிலங்கள் மேகாலயாவில் ஒரு தொகுதியில் முன்னிலையில் இருக்குது. மணிப்பூரில் 2 தொகுதியிலுமே காங்கிரஸ் முன்னிலையில் இருக்குது. ஓட்டு போட்டவங்களாம் மெய்தி மக்கள், ரொம்ப முக்கியம். ஓட்டு போட்டவங்களால மெய்தி மக்கள் தான் மேக்சிமம் ஓட்டு போட்டிருக்காங்க. குக்கி மக்கள் ஓட்டு போட மாட்டேன்ட்டாங்க. அங்கே முன்னிலை யாருன்னு பார்த்தோம்னா அங்கே காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை இருக்குது. எதற்காக நீங்கள் கலவரம் செய்தீர்களோ, எதற்காக நீங்கள் அங்கே மோசடி செய்தீர்களோ, எங்கிருந்து நீங்கள் ஆயுதங்களை சப்ளை பண்ணீங்களோ, எங்கே வந்து அந்த மக்களை வந்து பிளவுபடுத்துகிறீர்களோ, அந்த மக்கள் 2 மக்களும் உங்களை காலை துப்பி விட்டார்கள் என்பது கண் முன்னாடி தெரிகிறது. ஆக நாம் சொல்வது போல மோடி அரசு தோற்று இருக்கிறது, தோற்று விட்டது, தோற்று கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு பஞ்சாப்ல பார்த்தோன்னா 7 தொகுதி 3 தொகுதி மொத்தம் 13 தொகுதியில் 10 தொகுதி காங்கிரஸ் கூட்டணி, மீதி 3ம் கூட பிஜேபிக்கு போகவில்லை, மற்ற கட்சிகளுக்கு தான் 3 தொகுதி போயிருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஒரு அண்மையில் ஒரு செய்தி வந்து பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பிரஜ்வல் ரேவனா தோல்வியடைந்திருக்கிறார் அப்படிங்கிறது. தொடக்கத்திலிருந்தே அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக பல சதி வேலைகள் நடந்தது போல நமக்கு ஒரு தோற்றம் நமக்கு உண்மையாக இருந்தது. பிரஜ்வல் ரேவனா முன்னிலையிலே இருந்து கொண்டிருந்தார். அங்கே தொகுதிகளில் 1000க்கு குறைவான வாக்கு வித்தியாசம் இருப்பதன் காரணமாக தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய ஒரு சதி வேலையை இந்த RSS, பாஜக, அம்பானி அதானி பாசிச கும்பல் மேற்கொண்டு வருகிறது என்ற ஐயம் அனைவரிடமும் இருக்கிறது. அவர்கள் அப்படிப்பட்ட இழிவான செயலியை பாசிச செயலை செய்ய மாட்டார்கள் என்பதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை. ஏனென்றால் நான் முன்பு சொன்னது போல அவர்கள் தோற்று விட்டார்கள், தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள், மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே அவர்கள் வெற்றி பெறவில்லை என்றால் அத்தனை பேரையும் இந்த
மோடி அமித்ஷா பாசிச கும்பலில் அத்தனை பேரையும் பொது விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அடுத்து மக்கள் வைத்தால் இவர்கள் கதி என்ன ஆகும் என்பது அவர்கள் இன்றைக்கு வெல்ல வேண்டும் என்று இருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு நாம் இப்போது வரை நமக்கு தெரிஞ்சிருக்கிற இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம பேசிக்கிற வேண்டியது இருக்குது தோழர். அதாவது என்ன அப்படின்னா, இந்த நெருக்கடியோட விளைவு வந்து இன்னொரு விஷயத்தை வந்து நம்ம முன்னாடி வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ என்ன அப்படின்னா, குறிப்பாக வந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணியினுடைய உருவாக்கம் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையும் வந்து எழுந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பல இடங்களில் நடந்த மக்கள் போராட்டங்களுடைய விளைவு, பல மாநிலங்களில் வந்து மாநில கட்சிகளை வந்து கொடூரமாக வந்து ஒடுக்கியது, பல குதிரை பேரங்களை நடத்தியது, யாருமே தனக்கு எதிராக வந்து இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைமையை நோக்கி பாசிஸ்டுகள் நகர்ந்ததோட விளைவு, அதுவும் அந்த தோல்வி முகத்தோட விளைவு தான். மக்கள் மத்தியில் எது செஞ்சு வந்து எடுபடலை. அப்போ வந்து வேற என்ன செய்யறது, தனக்கு இருக்கிற எதிராக பேசக்கூடிய அனைவரையும் வந்து ஒழிச்சு கட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான நடவடிக்கை எடுத்தார்கள். அந்த நடவடிக்கையினுடைய விளைவு வேற வழி இல்லை, இனிமே இந்த பாசிஸ்டுகளுக்கு எதிராக எல்லா பேரும் ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமையையும் இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒன்று உருவாகிறதும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் அதோட வளர்ச்சி கட்டமாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்படி ஒருவேளை அந்த கூட்டணி வந்து இப்போ இவ்வளவு பெரிய நெருக்கடியில் அந்த கூட்டணியை உருவாக்குவதற்கும் இவர்கள் மூல காரணமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இன்னைக்கு முக்கியமான பார்க்க வேண்டியதாக இருக்குது. உண்மை, அந்த நெருக்கடியை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கணும், நெருக்கடி என்னவாக இருக்கணும் என்பது இன்னொரு அம்சம் நாம் பரிசீலிக்க வேண்டிய விஷயம். ஆனால் நெருக்கடியை உருவாக்கியதில் மோடி கும்பலுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. அதில் குறிப்பாக மோடி அமித்ஷா கும்பலுக்கு மட்டும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. எல்லா வகையிலும் அவர்கள் நெருக்கடியை மக்கள் மத்தியில் மட்டும் ஏற்படல, அவங்க சொந்த கட்சியில ஏற்படுத்தினாங்க, RSSல ஏற்படுத்தினாங்க, கார்பரேட்ல போய் ஏற்படுத்தினாங்க. ஆக இன்றைக்கு அவர்கள் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறாங்க. அண்மை தகவல் பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் விருதுநகர் தொகுதியில் 466 ஓட்டுகள் முன்னிலை பெற்றிருக்கிறார். இது தற்போதைய தகவல் படி தருமபுரியில மட்டும் பாமக முன்னிலையில் இருக்கிறது. அதுவும் மிக குறைவான ஓட்டுகள், 1000 ஓட்டுகள் கூட அதில் இருக்காது. ஆக வந்து அடுத்தடுத்து என்னவாகும் என்பதை பற்றி நான் பார்க்க முடியும். சரிங்க. அப்போ இந்த இந்தியா கூட்டணியினுடைய உருவாக்கம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து எப்படி மோடி அமித்ஷா கும்பலினுடைய நெருக்கடியோட விளைவாக வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அதிலிருந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த நெருக்கடியும் பல்வேறு வகையிலையும் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பல்வேறு வகையில் வந்து தொடர்ந்து வந்து விவாதிச்சிருக்கிறோம். இப்போ வந்து தேர்தலில் வந்து வாக்கு சதவீதம் வந்து குறைகிறது, அப்புறம் வந்து தேர்தல் ஆணையத்தையே வச்சு பல வகையான முறைகேடுகள் ஈடுபட்டது, முக்கியமாக வந்து பல்வேறு அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்தது, எப்படி வந்து தொடர்ந்து வந்து மக்களுக்கு எதிரான விஷயங்களை செய்தது, அதோட விளைவாக மக்கள் போராட்டங்கள், இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பாசிச கும்பலை ஒரு மிகப்பெரிய அளவில் நிலைகுலைய வச்சிருக்கு அப்படிங்கிறதும், மக்கள் ஒரு மிகப்பெரிய தோல்வி முகத்தை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இந்த அமர்வு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இந்த தோல்வி முகத்தை வந்து பல வகையில் அம்பலப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதான். இது சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அனைவரும் அவசியம் வந்து குறித்து வச்சுக்கோங்க. உங்களோட கேள்வி சந்தேகங்களை காலையில் செஷனாக இருக்கட்டும், மதியம் செஷனாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய செஷன் வந்து அடுத்த கட்டமாக நடக்க இருக்குது. அதுலேயும் வந்து நீங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் வந்துச்சுன்னா குறித்து வச்சுக்கோங்க. அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து மாலை 5 மணிக்கு தோழர்கள் வந்து விரிவாக வந்து பதில் சொல்ல இருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்து இந்த பாசிசத்தை வீழ்த்துவது எப்படி அப்படிங்கிறதும், இந்த தேர்தலை சரியாக பரிசீலித்து அடுத்த கட்டமாக நம்ம நகர்வது எப்படிங்கிறதை நோக்கியும் நம்ம வந்து முன்னேறி போவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தோழர்களே. நன்றி. உள்ள பேச வணக்கம் வாசகர்களே. ஒரு அண்மை செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. சந்திரசேகர் ஆசாத் நகினாக் தொகுதியில், உத்தரப்பிரதேசத்தின் நகினாக் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக இருந்து 1,79,174 ஓட்டுகள் பெற்றிருக்கிறார். அவருக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியுடைய ஓம்குமார் என்பவர் 1,21,232 ஓட்டுகள் பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த மனோஜ்குமார் என்பவர் 40,267 ஓட்டுகளையும், பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த சுரேந்திர பால் சிங் என்பவர் 51,105 ஓட்டுகளையும் பெற்றிருக்கிறார். ஆக சுமார் 50,000 ஓட்டுகளுக்கு மேல் சந்திரசேகர் ஆசாத் பெற்றிருக்கிறார். இப்போ ஒரு அவசர செய்தியாக, அண்மை செய்தியாக இதை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் என்ன? இப்போ சந்திரசேகர் ஆசாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியா கூட்டணியில் அவர் கிடையாது. எந்த கட்சியும் அவரை ஆதரிக்க கிடையாது. அவரை கொல்வதற்கு பல நூறு முறைகள் இந்த யோகி ஆதித்யநாத் அரசு, மோடி அரசு முயற்சி செய்திருக்கிறது. பலமுறை அவரை மீது துப்பாக்கி கொண்டு பாய்ந்து அவருடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார். ஏன் இதற்காக?
அவர் ஒரு ரவுடியா இல்லை ஒரு கொலகாரனா ஒரு கேங் லீடரா? அப்படி கிடையாது. அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சமரசம் இல்லாமல் போராட வேண்டும் என்ற ஒன்றை அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் மிக மிக முக்கியமா நாம் பார்க்க வேண்டியது. சமரசமின்றி போராட வேண்டும் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். வழக்கம் போன்று, அதாவது கடந்த தேர்தலில் கூட அவர் பிஎஸ்பியோட கூட்டணி வைக்கலாம்னு முயற்சி பண்ணாரு. ஆனா மாயாவதி அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை போல, அது அத்தை என்ற பொருள்ல என்று அவர் கூறினார். நான் யாருக்கும் அத்தை இல்லைன்னா சொன்னாங்க. ஒரு சமரசம் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்களின் விடுதலைக்காக சொல்ல போனால் அந்த உத்தரப்பிரதேசத்தில் ஒரு போர்க்குணமான ஒரு போராட்டங்களை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வருபவர். அவர் இந்த தேர்தலை வெற்றி பெறுவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன. சுமார் 50,000 ஓட்டுகளுக்கு மேல் அவர் முன்னிலையில் இருக்கிறார் என்பது நாம் பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி 2,03,628 வாக்குகள் முன்னணியில் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 38 தொகுதியில் திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணி ஒன்று, அதாவது இந்த விருதுநகரில் சுமார் சில 100 ஓட்டுகள் வித்தியாசத்தில் மாணிக்கம் தாகூரும் அவரும் மாறி மாறி முன்னிலை பின்னடை வருகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சௌமியா அன்புமணி சில 100 ஓட்டுகள் இல்லை 1000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வழக்கறிஞர் மணியை விட முன்னணியில் இருக்கிறார் என்பதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்.